कई लोग यहां जो बैठे हैं नए होने के चलते कुछ पुरानी बातों को आपको सुनाना मैं अनिवार्य समझ रहा हूं. அநேகர் இங்கே புதியவர்களாய் நீங்கள் வந்திருக்கிறபடினாலே நான் அடிப்படையான சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். वचन में जाने के पहले इन बातों को जानना आपके लिए बहुत जरूरी है. வசனத்திற்குள்ளாக நாம் கடந்து போவதற்கு முன்பதாக இதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். इस उपवास प्रार्थना जो सेवकों के लिए खास करके है वो 1975 से चालू है. 1975வது ஆண்டிலிருந்து இப்படிப்பட்ட உபவாச நாட்கள் ஊழியர்களுக்காக நியமிக்கப்பட்டது. खास करके सेवकाई में जो जोड़े हैं उनके लिए ये उपवास दिन को हम लोगों ने ठहराया था. விசேஷமாக ஊழியத்திலே இணைக்கப்பட்டிருக்கிற ஊழியர்களுக்காக இந்த உபவாச கூடுகையை நாங்கள் நியமித்தோம். शुरू में जनवरी महीना में शुरू किया गया, फिर बाद में हम दिसंबर महीना में परिवर्तित किए. ஆரம்ப நாட்களிலே இதை நாங்கள் ஜனவரி மாதத்திலே அனுசரித்தோம். அதற்கு பிற்பாடு அது டிசம்பர் மாதத்திற்கு மாற்றப்பட்டது. कुछ लोग चेन्नई से चले आते थे ताकि हम मिलके परमेश्वर के सम्मुख में आंसू बहा बहा के इस अंधकार प्रदेश के लिए प्रार्थना करें. இப்படிப்பட்ட அந்தகாரம் நிறைந்த இந்த பிரதேசங்களிலே இணைந்து கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கும்படியாக சென்னை மற்றும் தமிழகத்திலிருந்தும் அநேகர் வந்து கலந்து கொண்டார்கள். और 5 दिन का उपवास प्रार्थना फिर 3 दिन में परिवर्तित करना पड़ा. 5 நாட்களுக்கு என்று ஆரம்பிக்கப்பட்ட இப்படிப்பட்ட உபவாச நாட்கள் 3 நாட்களாக மாற்றப்பட்டது. भाई गुणशेखरन अपने प्रचार में थोड़ा बहुत आपको इसके बारे में बतलाए थे. குணசேகரன் அண்ணன் அவர்கள் அவருடைய செய்தியிலே இதை குறித்து சில காரியங்களை சொன்னார்கள். और उस समय परमेश्वर की आवाज हमारे बीच में जबरदस्त सुनाई पड़ता था जब हम आत्मा में भर जाते थे. அப்படிப்பட்ட நாட்களிலே நாங்கள் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தம் மிக தெளிவாக தொனித்ததை நாங்கள் அறிய आप முடிந்தது. अपनी कलीसिया में उपवास प्रार्थना का चलाते होंगे. ஒருவேளை உங்களுடைய சபைகளிலே நீங்கள் உபவாச நாட்களை நியமிக்கலாம். साधारण तौर से आम लोगों के लिए इसको चलाते होंगे. ஒருவேளை சாதாரணமான மக்களுக்கு என்று ஒருவேளை இதை நீங்கள் நடத்தலாம். और इसको हम यहाँ पर मार्च महीना में भी करते हैं. இதை நாம் மார்ச் மாதத்திலும் செய்கிறோம். परंतु जब दिसंबर महीना में ये क्रिसमस और न्यू ईयर के बीच में का इस सप्ताह में 3 दिन चलाने का बहुत बड़ा मकसद है. ஆனால் டிசம்பர் மாதத்திலே கிறிஸ்துமஸுக்கும் நியூ இயருக்கும் இடையிலே இந்த உபவாச நாட்களை நாங்கள் நடத்துவதற்கான ஒரு நோக்கம் உண்டு. उसका आप थोड़ा सा समझ लीजिएगा ताकि जितने लोग यहाँ हैं उनको ये बात मन में पूरी तरह से प्रभावित करने पाए. முதலாவதாக நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கே அமர்ந்திருக்கிற உங்களுக்கு இதை குறித்த தெளிவு உண்டாயிருக்க வேண்டும். अन्यथा ठीक है हम भूखे रहेंगे, थोड़ा बहुत जो प्रार्थना के लिए कहा जाता उस विषय के लिए प्रार्थना करेंगे, फिर 3 दिन के बाद चले जाएंगे करके उस विचार से ही आप यहाँ पर रहेंगे. அப்படி இல்லாவிட்டால் ஏதோ 3 நாட்கள் சாப்பிடாமல் பட்டினியா இருந்து ஏதோ பிரேயர் பாயிண்ட் சொல்வார்கள், ஜெபித்தோம் போனோம் என்று ஆகிவிடும். ये उस प्रकार नहीं है. அப்படி அல்ல. सेवकों की उपवास प्रार्थना एक विशेष अर्थ और महत्वपूर्ण रहता है. ஆனா ஊழியர்களுக்கு என்று கூடுகிற இந்த உபவாச நாட்களுக்குள்ளே மிக பெரிதான நோக்கமும் மிக பெரிதான அர்த்தங்களும் உண்டு. जरूर उसमें हम शुद्धिकरण के लिए जबरदस्त जगह देते हैं. இந்த உபவாச நாட்களிலே நாம் சுயமாக நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்வதற்காக நாம் பெரும் பகுதியை ஒதுக்குகிறோம். साल भर सेवा करते 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 कई कीचड़ कई प्रकार का अशुद्धता हमारे अंदर लगने का संभावना है. வருடம் முழுவதிலும் நாம் ஊழியம் செய்து 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 अनेक விதமான காரியங்கள் அழுக்கான காரியங்கள் நம்மை அறியாமல் நமக்குள்ளே வந்திருக்கலாம். अनेक प्रकार का संघर्ष के चलते हमारे आत्मा जो है ढीला डाला हो जाता है. अनेक விதமான போராட்டங்களின் நிமித்தமாக நம்முடைய உள்ளான மனிதன் अनेक விதங்களிலே பலவீனம் அடைந்திருக்கலாம். जैसा एक धनुष तीर चलाते चलाते उसका पीछे का रस्सी ढीला हो जाता है, वैसे ही हमारा आत्मा में ताकत जो है होना जो चाहिए था उसको हम खोए होंगे. எப்படியாக ஒரு வில்லிலிருந்து அம்பை எய்து எய்து அதனுடைய கயிறானது பழுதாகி அல்லது அதனுடைய ஸ்ட்ரெngth இழந்து விடுகிறதோ அப்படியே ஒருவேளை நாம் பலவீனமாகி இருக்கலாம். या जाल डालते 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 जाल जो है कहीं फट जाता है, कहीं रगड़ खा के वो खस जाता है. வலைகளை வீசி வீசி அதை உபயோகப்படுத்தி படுத்தி அதிலே பழுதுகள் உண்டாகிறது போன்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கலாம். इसलिए इस समय में हम विशेष तरह
से अपने जीवन को और परिवार को और सेवकाई को प्रभु के सामने वचन के सामने पेश करते हुए शुद्धिकरण के लिए अपनी जगह को देते हैं। எனவே இந்த நாட்களை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கென்றும் நம்முடைய குடும்பத்திற்கென்றும் நம்முடைய ஊழியத்திற்கென்றும் சுத்திகரிப்பு நாட்களாக நாம் கடைபிடிக்கிறோம். जरूर इसमें हम समय भी बिताते हैं இதற்கென்று நாம் விசேஷமாக நேரத்தை கொடுக்கிறோம். और क्वेश्चनर देते हैं, அங்கே அதற்கான கேள்விகளை கொடுக்கிறோம். लेकिन सेवकों की प्रार्थना में ये काफी नहीं है। ஆனால் ஊழியர்களுடைய ஜெபத்திலே இது போதுமானது அல்ல. मेरी बात को थोड़ा ध्यान से गौर से सुनिएगा। என்னுடைய காரியங்களை கொஞ்சம் கவனமாய் கேளுங்கள். जब मेरी बेटी ऑलिव के पैर में कैंसर जैसा कुछ रोग चले आया, என்னுடைய மகள் ஆலிவனுடைய இந்த முழங்காலிலே கேன்சர் போன்ற ஒரு காரியம் உண்டான பொழுது और हम लोगों को मालूम नहीं था वो कैंसर है। நம்ம எங்களுக்கு தெரியாமல் இருந்தது அது கேன்சர் என்று சொல்லி. जरूर उसका घुटना में दर्द रहा, அதனுடைய முழங்காலிலே ஒரு வலி இருந்தது. हम लोगों ने सोचा कि कुछ कहीं गिर गई होगी நாங்கள் நினைத்தோம் எங்கே விழுந்திருக்கலாம், அதனால் ஏற்பட்ட வலி. और इसलिए थोड़ा बहुत बैंडेज करके देखे எனவே थे। கொஞ்சம் நாங்கள் பேண்டேட் எல்லாம் நாங்கள் போட்டு பார்த்தோம். उस समय रूपा घर में नहीं थी, इसलिए मैंने सोचा कि माँ को खोज रही है इसलिए उसको दर्द कर रहा है। அந்த நாட்களிலே ரூபாக்கா வெளியில இருந்ததுனால அம்மாவை தேடுகிறதுனால வலி என்று சொல்கிறாள் என்று யோசித்தோம். और हम लोग उसको हल्का ही समझे थे, நாங்கள் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டோம். लेकिन जब दर्द बढ़ते 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 गया, ஆனால் அதனுடைய வலி அதிகமாகி அதிகமாகி அதிகமான பொழுது हमारे डॉक्टरों में से एक जन ने कहा थोड़ा बायोप्सी करके देखेंगे। நம்முடைய மருத்துவர்களிலே ஒருவர் இப்படியே சொன்னார், பயாப்சி செய்து பார்க்கலாம். लेकिन बायोप्सी करने के बाद उसका दर्द और बढ़ गया। பயாப்சியினுடைய காரியத்திற்கு பிற்பாடு வலி அதிகமாகி விட்டது. हमारा एक्सरे मिशन जरूर अच्छे मिशन है, लेकिन उतना दामी मिशन नहीं है। நம்முடைய எக்ஸ்ரே மிஷின் ஆனது நல்ல மிஷின் தான், ஆனா மிகவும் விலையுயர்ந்த மிஷின் அல்ல. और उसमें एक्सरे में कुछ पता नहीं चला, அந்த எக்ஸ்ரேல அதனாலே பெரிதாக காரியங்கள் வெளிப்படவில்லை. इसलिए उस समय के डॉक्टर स्टीफन यहाँ थे, उन्होंने कहा चलिए हम लोग वेलूर में जाके सीएमसी में इसको दिखाएंगे। அப்பொழுது மருத்துவராக இருந்த டாக்டர் ஸ்டீஃபன் அவர்கள் சொன்னார்கள், அண்ணே நாம் வேலூருக்கு கொண்டு போய் நாம் அங்கே டெஸ்ட் பண்ணலாம். और इसलिए हम लोगों को उसको वेलूर ले जाना पड़ा। எனவே நாங்கள் ஆலிவை வேலூருக்கு எடுத்து போக வேண்டியதா இருந்தது. वेलूर में उन्होंने उसको एक मिशन में लोगों ने लगाया, सीटी स्कैन मिशन में। அவளை சிடி ஸ்கேன் மிஷன்ல அவளை கொண்டு போனார்கள். प्रिंसिपल में एक्सरे मिशन और इसमें कोई अंतर नहीं है। அதனுடைய பிரின்சிபல்ல எக்ஸ்ரே மிஷனுக்கும் சிடி ஸ்கேனுக்கும் பெரிய வித்தியாசம் அல்ல. और एक्सरे जो है जहां जिस जगह में आपको एक्सरे लेना लेते हैं, लेकिन सीटी स्कैन में पूरा बदन को ले सकते हैं। எக்ஸ்ரே மிஷன்ல என்ன நடக்கிறது, எந்த பகுதியை நாம் டெஸ்ட் பண்ணுகிறோமோ அதனுடைய ரிசல்ட் கிடைக்கும். சிடி ஸ்கேன்ல முழு பாடியினுடைய காரியங்களும் தெளிவாகும். और जब ऑलिव को मैं ही ले गया था, நான் தான் ஆலிவை எடுத்துக்கொண்டு போனேன் सीटी स्कैन करने के लिए। அந்த சிடி ஸ்கேன் எடுப்பதற்காக. वहां के टेक्नीशियन ने कहा यह बिल्कुल नया मिशन है, 1.5 करोड़ रुपया का है। அவர் அதனுடைய டெக்னீஷியன் சொல்ல ஆரம்பித்தாரு, இது புதிதான மிஷின், 1.5 கோடி ரூபாய். हम लोगों का एक्सरे मिशन 16 लाख रुपया का था। நம்முடைய எக்ஸ்ரே மிஷின் வந்து வெறும் 16 லட்சம் தான். इसका मतलब 10 गुना पैसा लगा के उन्होंने उस मिशन को वहां लगाया था। அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நாம் வைத்திருக்கிற மிஷனை காட்டிலும் 10 மடங்கு விலை உயர்ந்த மிஷின். शायद अभी 4 करोड़ रुपया होगा। ஒருவேளை இப்பொழுது 4 கோடியா இருக்கலாம். जब उसमें लगाए, எப்பொழுது ஆலிவை அந்த மிஷன்ல பொருத்தினார்களோ, उस एक्सरे उसका स्कैन का फिल्म को मैंने देखा। அந்த ஸ்கேனுடைய ரிப்போர்ட்டினுடைய அந்த ஃபில்மை நான் பார்த்தேன். पैर से लेकर सिर तक कई जगह में उसके कैंसर की असर को मैं वहां देख सका। காலிலிருந்து தலை வரைக்கும் अनेक இடங்களிலே கேன்சருக்கான அறிகுறிகள் அங்கே தென்பட்டது. मैं इसलिए इस साधारण उदाहरण आपको देता हूं ताकि हमारे जीटीसी टीबीसी पढ़ने वाले सारे लोगों को भी समझ में आ सके। நான் ஏன் இந்த சாதாரணமான இந்த உதாரணம் மூலமாக சொல்லுகிறேன், இங்கே ஜிடிசிலையும் டிபிசிலையும் இருக்கிற இப்படி புதிதாய் வந்திருக்கிறவர்களும் எளிதாய் புரிந்து கொள்வதற்காக. नया तरीका से सेवकाई में आए हुए लोगों को भी मैं समझाने के लिए कोशिश करता हूं। அதோடு கூட புதிதாக ஊழியத்திலே வந்திருக்கிற உங்களுக்கும் இதை புரிய வைப்பதற்காக. बातों को थोड़ा ध्यान से सुनिए, காரியங்களை கொஞ்சம் கவனமாய் கேளுங்கள். हमारे एक्सरे मशीन में कुछ भी दिखाई नहीं पड़ा, நம்முடைய எக்ஸ்ரே மிஷன்ல ஒண்ணுமே தெரியல. लेकिन वहां जाने से सिर से लेकर पांव तक का इधर उधर का
पूरा कैंसर की असर को हम लोगों ने देखा। ஆனால் அங்கே சிடி ஸ்கேன் மிஷன்ல போட்ட பொழுது உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள அவ்வளவு காரியங்களும் தெரிய उसी ஆரம்பிச்சது. प्रकार साधारण आप अपने व्यक्तिगत जीवन में उपवास करके प्रार्थना करते होंगे, அது அப்படியே நீங்கள் சாதாரணமாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உபவாச நாட்களை या கடைபிடிக்கலாம். अपनी कलीसिया के साथ मिलकर आराधना में रखते होंगे। அதோடு கூட உங்களுடைய சபையோடு கூட இணைந்து நீங்கள் இப்படிப்பட்ட நாட்களை लेकिन செலவிட்டிருக்கலாம். खास सेवकों के लिए जब उपवास के लिए हम जुटते हैं इस विचार से एकदम बिल्कुल सारी गड़बड़ियां दिखाई पड़ने पाए। ஆனால் எப்பொழுது நாம் ஒரு விசேஷித்த நாட்களை ஒதுக்கி ஊழியர்களுக்கென்று நாம் கூடி வந்து உபவாசிக்கிறோமோ அங்கே ஆழமான அநேக காரியங்களை நாம் கண்டுகொள்ள முடியும். ताकि हम भीतरीय बातों की गड़बड़ी को एकदम देख सकें। ஏனென்றால் நமக்கு உள்ளே இருக்கிற எல்லா விதமான அழுக்குகளையும் பிரச்சனைகளையும் நாம் தெளிவாய் பார்க்க उसको முடியாது. साफ तौर से परमेश्वर के सामने लाके उससे शुद्धिकरण को पा सकें। அவைகளை தேவ சமூகத்திலே கொண்டு வந்து அதன் மூலமாக பெரிய சுத்திகரிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக. एक और उदाहरण अपने जीवन से मैं कहने के लिए चाहता हूं। இன்னும் ஒரு உதாரணத்தை கூட என்னுடைய வாழ்விலிருந்து சொல்ல விரும்புகிறேன். कुछ साल के पहले मेरे शरीर में ना तो भूख रहा ना तो नींद रहा और न तो किसी को किसी चीज को खाने का मन नहीं रहा, इसलिए मैं कमजोर होकर चलने में 10 कदम भी नहीं चल सकता சில था। ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு திடீரென்று பசி இல்லை, தூக்கம் இல்லை, எதுவும் சாப்பிடுறதுக்கு மனதில்லை, இப்படிப்பட்ட காரியத்தினாலே நான் பலவீனம் அடைந்து நடப்பதற்கும் சிரமப்பட்டேன். आधा घंटा भी रात में नहीं सो पाता था। அரை மணி நேரம் கூட இரவில் என்னால தூங்க முடியவில்லை. एक चम्मच खाना तक नहीं खा सकता ஒரு था। ஸ்பூன்ல உணவை சாப்பிடுவதற்கும் என்னால முடியல. सूप बना के देते थे घर वाले, लेकिन सूप का महक हमसे बर्दाश्त नहीं होता था। சூப் செய்து எனக்கு கொடுக்கப்பட்டது, ஆனா அதனுடைய வாசனை எனக்கு பிடிக்கல. खाना नहीं और नींद भी नहीं, इसलिए चलना भी नहीं रह गया। எனக்கு உணவும் உள்ள போகல, தூக்கமும் வரல, அதனால நான் நடக்க முடியாதவனாய் பலவீனமாகி इसलिए விட்டேன். हमारे लोगों ने जबरदस्ती करके मुझे चेन्नई भेजा था। எனவே நம்முடையவர்கள் என்னை வலுக்கட்டாயமாக சென்னைக்கு அனுப்பினார்கள். चेन्नई के भाई बहन भी परेशान होके मैं बुलाते रहे சென்னையில் இருக்கிற நம்முடைய சகோதரர்களும் மிகவும் வருத்தப்படுத்தி என்னை அவர்கள் அழைத்தார்கள். और जरूर मैं एयरपोर्ट में जब उतरा था मुझे व्हील चेयर में ही ले जाना पड़ता था। ஏர்போர்ட்ல நான் இறங்கின பொழுது என்னை தள்ளுவண்டியில வீல் சேர்ல வைத்து தான் என்னை அவர்கள் கொண்டு போனார்கள். वहां से सीधा अपोलो हॉस्पिटल में मुझे ले गए थे। அங்கே இருந்து அப்பல்லோ மருத்துவமனைக்கு என்னை கொண்டு போனார்கள். अपोलो हॉस्पिटल में मुझे जांच पड़ताल किया गया सीटी स्कैन मिशन में। அங்கே சிடி ஸ்கேன் மிஷன்ல என்னை அவர்கள் பரிசோதித்தார்கள். एक बार तो उतना ही दामी जैसा वेल्लूर में है उतनी दामी मिशन में ही हमको सीटी स्कैन करे। வேலூர்ல நான் சொன்ன அந்த மிஷனை போல மிகவும் விலையுயர்ந்த மிஷன்ல தான் என்ன கொண்டு போனாங்க. उस अपोलो हॉस्पिटल में एक दो हमारा दोस्त लोग जो जेम्स के साथ परिचित है वे लोग भी काम करते थे। அப்பல்லோ ஹாஸ்பிடல்ல நம்முடைய ஜெம்ஸ் ஊழியத்தோடு கூட கொஞ்சம் பரிச்சயமானவர்கள் இருந்ததனால அங்கே பரிசோதனை நடந்தது. वे लोग हमारे ऊपर बहुत ध्यान देने लगे அவர்கள் மிகவும் கரிசனையோடு கூட நடந்து கொண்டார்கள். और न केवल सीटी स्कैन लिया गया, सारे टेस्ट लिया गया। சிடி ஸ்கேன் மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட எல்லா டெஸ்ட்களும் அங்கே எடுக்கப்பட்டது. मेरा हार्ट का टेस्ट हुआ, என்னுடைய இருதய சம்பந்தமான காரியம், मेरा किडनी का टेस्ट हुआ, கிட்னி சம்பந்தமான காரியம், मेरा फेफड़े का टेस्ट हुआ, இன்னும் என்ன எல்லா காரியங்களும் அங்கே எடுக்கப்பட்டது. सिर से लेकर पांव तक सारे टेस्ट लिया गया। மேலிருந்து கீழே வரைக்கும் எல்லா விதமான பரிசோதனைகளும் செய்யப்பட்டது. सब ठीक रहा है, எல்லாமே சரியா இருக்கு, सब कुछ ठीक रहा। எல்லாமே சரியா இருக்கு. मैंने पूछा था हाथ को देखने वाले से कैसा है, उन्होंने कहा 16 साल का लड़का का जैसा हाथ मजबूत है वैसे ही है आपका हाथ। நான் என்னுடைய கையை பரிசோதித்தவன்ட்ட கேட்டேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி, ஹார்ட் பரிசோதனை கேட்டேன். அவங்க சொன்னாங்க 16 வயசு பையனுக்கு இருக்கிற ஹார்ட் மாதிரி இருக்குது. एकदम आपका किडनी भी बहुत अच्छा है। உங்களுடைய கிட்னி எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு. उस डॉक्टर ने कहा था आपका हार्ट बहुत गुड हार्ट है। அவங்க சொன்னாங்க உங்களுடைய இருதயம் மிகவும் நல்ல இருதயம் அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னாங்க. मैंने उनसे कहा था मजाक में यीशु है इसलिए गुड है। நான் அவரிடத்துல சொன்னேன், விளையாட்டா சொன்னேன், உள்ள இயேசு இருக்கிறதுனால அது நல்லா இருக்குது. प्रभु के नाम की स्तुति प्रशंसा கர்த்தருடைய हो। நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. और जब कुछ भी नहीं पहचान सका, எதையுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. एक लेडी डॉक्टर जो हमारे हॉस्पिटल में कुछ दिन के लिए आई थी, ஒரு லேடி டாக்டர் நம்முடைய மருத்துவமனை கொஞ்ச நாட்களுக்காக வந்திருந்தாங்க. उन्होंने सीटी स्कैन की उस फिल्म को देखने लगी அந்த சிடி ஸ்கேனுடைய ஃபில்ம் எடுத்து பார்க்க ஆரம்பித்தார்கள். और उन्होंने कहा भैया एक और बार इसको सीटी स्कैन लिया जाए। அவர்கள் சொன்னார்கள், அண்ணே இன்னும் ஒரு முறை நீங்க சிடி ஸ்கேன் எடுக்கலாமே. वही मशीन है, वही आदमी है, அதே மிஷின் தான், அதே ஆளு தான், वही टेक्नीशियन भी है, அதே டெக்னீஷியன் தான். लेकिन जब दूसरे बार सीटी स्कैन लिया गया, ஆனால் இரண்டாவது முறையாக சிடி ஸ்கேன் பண்ணின பொழுது डॉक्टर लोगों ने पहचाना டாக்டர்ல கண்டுபிடிச்சாங்க, इनका एक बीमारी है,
இவங்களுக்கு ஒரு வியாதி இருக்குது, सर्काडाइसिस। சர்க்கடைசிஸ். मेरे मुंह में घुसता नहीं है वो नाम। அந்த பேர் என் வாயில் வர்றதே சிரமப்படுது. और मैंने जॉय को फोन करके पूछा था, நான் ஜாய்க்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். वो कहने लगी भैया पापा ये तो इडियट बीमारी कहते हैं, इसको मूर्ख बीमारी कहते हैं। நான் ஜாய் சொன்னா, டாடி இதை ஒரு இடியட் பிமாரி என்று சொல்ல வியாதி என்று சொல்வார்கள். क्योंकि ये किसको आता है कैसा आता किसी पे पता नहीं, இது யாருக்கு வரும் எப்படி வரும் யாருக்குமே தெரியாது. और लाख लोगों में एक जन का होता है। லட்சத்துல ஒருத்தருக்கு வரும். ऐसे हंस रही थी, அப்படியே சொல்லி சிரிச்சா. प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. मेरा कहने का मतलब यही है, நான் சொல்ல வருகிற காரியம் இதுதான். पेशेंट भी एक ही है, मिशन भी एक ही है, வியாதியஸ்தரும் ஒண்ணுதான், மிஷனும் ஒண்ணுதான், और टेक्नीशियन भी वही है। அதை பரிசோதித்த பார்த்த டெக்னீஷியன் ஒண்ணுதான். दोबारा लिया गया वहां का त्रुटि दिखाई पड़ा। இரண்டாவது அதை நாம் சோதித்த பொழுது அதுல இருக்கிற காரியம் வெளிவந்தது. इसलिए उपवास प्रार्थना में हम शुद्धिकरण के लिए ज्यादा जोर देते हैं, ताकि हमारे अंदर के सारी त्रुटियां निकलने के लिए मौका मिले। எனவே நம்மை நாமே சுத்திகரிப்பதற்கு இந்த உபவாச நாட்களில் அதிக நேரத்தை கொடுக்கிறோம், உள்ளே மறைந்து கிடக்கிற எல்லா விதமான காரியங்களை நாம் கண்டுகொள்ளும்படியாக. लेकिन यहाँ हम रुकते नहीं हैं। ஆனால் இங்கே நாம் நிறுத்துவது இல்லை. यहाँ का ये सेवकों का जो उपवास प्रार्थना है वो विशेष मतलब को रखता है। இங்கே நடக்கிற ஊழியர்களுடைய உபவாச கூடுகையிலே ஒரு விசேஷமான நோக்கம் உண்டு. उसमें नए बल और पौरुष को प्राप्त करने के लिए हम यत्न करते हैं। நாம் புதிய பலத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அங்கே அதிகமான காரியத்தை செய்கிறோம். बलத்தையும் सत्वத்தையும், बल और पौरुष को इस उपवास प्रार्थना में प्राप्त करने के लिए कोशिश करते நாம் हैं। பலத்தையும் சத்துவத்தையும் இந்த உபவாச நாட்களிலே பெற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்படுகிறோம். क्यों हमें बल और पौरुष की आवश्यकता है? ஏன் பலத்தையும் சத்துவத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோம்? आने वाले साल में हमें किस प्रकार की सेवकाई के निभाना है? வரக்கூடிய நாட்களிலே இந்த ஊழியத்திலே நாம் எப்படி செல்ல வேண்டும்? मेरी बात को थोड़ा ध्यान से सुनिए, என்னுடைய காரியங்களை கொஞ்சம் கவனமாய் கேளுங்கள். कान और दिमाग खोल के सुनिए, உங்களுடைய காதுகளையும் உங்களுடைய இருதயத்தையும் திறந்து हमें கேளுங்கள். नया बल का आवश्यकता क्या है? நம்முடைய புதிய பலத்திற்கு அவசியம் என்ன? नए साल की चुनौतियों को सामना करने के लिए हमें नए बल और पौरुष का आवश्यकता है। வரக்கூடிய புதிய ஆண்டின் புதிய சவால்களுக்கு நமக்கு புதிய பலனும் புதிய சத்துவமும் தேவை. लेकिन उन चुनौतियों को कैसा पहचानेंगे? ஆனால் அப்படிப்பட்ட புதிய சவால்களை எப்படி நாம் அடையாளம் கண்டுகொள்வது? आने वाले साल में किस प्रकार की चुनौतियां हमारे सामने हैं? வரக்கூடிய நாட்களிலே எப்படிப்பட்ட சவால்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது? इस साल के बीते साल के अंत में परमेश्वर ने कुछ बातों को हमें सुनाया था। கடந்த ஆண்டினுடைய இறுதியிலே ஆண்டவர் சில காரியங்களை சொல்லி இருந்தார். उन सारी बातों को मैं दोहराना नहीं चाहता हूं, அந்த எல்லா காரியங்களையும் திரும்பவும் சொல்ல விரும்பவில்லை. परंतु इस साल 2020 में सारे संसार ऐसा झेलने लगा नाना प्रकार की परेशानियों के बीच में। अनेक விதமான பிரச்சனைகளினாலும் இடுக்கங்களிலும் இந்த முழு உலகமும் 2020 கடந்து போனது. कई बातों को हम निर्णय नहीं कर पाते, अनेक காரியங்களிலே அவர்கள் தீர்மானிக்க முடியாது போனார்கள். केवल हम सारे संसार का यही हालत है। நான் மாத்திரமல்ல முழு உலகத்தினுடைய நிலைமையும் அதுவாக இருந்தது. कल मैंने अपना दोस्त से बातचीत किया था, நேற்றைய தினத்தில் என்னுடைய நண்பரோடு கூட நான் பேசிக் கொண்டிருந்தேன். अभी इंग्लैंड में 47 देश के विमान को मना किया गया कि मत आओ। அங்கே இங்கிலாந்துல 47 நாடுகளிலிருந்து வருகிற விமானங்களுக்கு தடை விதிக்கப்பட்டாய் விட்டது, இங்கே வர வேண்டாம். वो 47 देश वाले मना किए हैं, அவர்கள் 47 நாடுகளிலும் உள்ளவர்கள் அங்கே தடை செய்தார்கள். इसको वे अनुमान नहीं कर पाते हैं। இதை அவர்கள் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கல. इस प्रकार 2020 जो है प्रतिदिन प्रति घंटा जो है गड़बड़ियों का साल रहा। இப்படியே 2020 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் பிரச்சனைகளுக்குரிய ஒரு ஆண்டாக மாறிவிட்டது. इसलिए यहाँ जब उपवास करने के लिए हम आखिरी हफ्ता में इकट्ठे होते हैं, எனவே இந்த ஆண்டினுடைய கடைசி வாரத்திலே நாம் உபவாசத்தோடு கூடி வந்திருக்கிறோம். हमारा आत्मिक रडार अच्छी तरह से काम करने का जरूरत है। நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள் மிக தெளிவாய் வேலை செய்ய வேண்டிய நாட்கள். मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा, என்னுடைய காரியங்களை கொஞ்சம் கவனமாய் கேளுங்க. रडार वहां कहीं कुछ भी
विमान जाएगा तो पता देगा। ரேடார் அங்கே இருக்கிறது என்றால் வித்தியாசமான விமானங்களோ ஏதாவது வந்தால் உடனே அது கண்டுபிடித்து விடும். परमेश्वर ने आपको और हमको एक रडार को दिया है। ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய ரேடாரை ஆண்டவர் தந்திருக்கிறார். मेरे साथ खोलिएगा, என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். उसका पहला कोरिन्थियों 1 கொரிந்தியர் उसका दूसरा अध्याय 2வது அதிகாரம் 15वां पद को देखेंगे। 15வது वசனத்தை பார்க்கலாம். 15வது வசனம். पहला कोरिन्थियों उसका दूसरा अध्याय का 15वां पद को देखेंगे। 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். आत्मिक जन सब कुछ जांचता है। ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். अनेक वचनों से मैं प्यार करता हूं, इस वचन को भी मैं प्यार करता हूं। அநேக வசனங்களே நான் மிகவும் பிரியமாய் நேசிப்பது உண்டு. அதிலே ஒரு வசனம் இது. मैं फिर कहने के लिए चाहता हूं, நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். अगर आपको अंडरलाइन करने की आदत है, इसके ऊपर अच्छा से अंडरलाइन कर लीजिएगा। உங்களுக்கு ஒருவேளை வசனத்தை கோடிடும் பழக்கம் இருக்குமானால் இந்த வசனத்தை தெளிவாய் கோடிட்டுக் கொள்ளுங்கள். आत्मिक जन सब कुछ जानता है। ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். हमेशा इस बात को याद रखना होगा, எப்பொழுதும் இந்த காரியத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். अपने मन से कहना होगा, நம்முடைய மனதை பார்த்து நாம் சொல்ல வேண்டும், मैं आत्मिक जन हूं, நான் ஆவிக்குரிய मैं மனிதன், आत्मिक जन हूं। நான் ஆவிக்குரிய மனிதன். वचन के अनुसार வசனத்தின் அடிப்படையிலே मैं सब कुछ को जांचने का ताकत रखता हूं நான் भीतर। எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கும் வல்லமை உடையவன். प्रभु के नाम की स्तुति महिमा होवे। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. विश्वास करने वाले दाहिना हाथ को उठा के बोलिएगा मेरे पीछे, விசுவாசிக்கவங்க எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி எனக்கு பின்பதாக சொல்லுங்க, मैं आत्मिक जन हूं। मैं आत्मिक जन हूं. जोर से बोलिएगा, आपकी आवाज मेरे तक नहीं पहुंचता। आत्मिक जन हूं, நான் ஆவிக்குரிய மனிதன். सब कुछ जांचने का ताकत मुझे दिया गया है। தாக்கத் முதி दिया गया. विश्वास करने वाले एक जोरदार हालेलुया बोलें। விசுவாசிகள் நல்ல ஹல்லேலூயா சொல்லலாம். सच्चे दिल से बोलिएगा, मेरे कहने के चलते नहीं, सच्चे दिल से बोलिएगा। நான் சொல்றதுனால இல்ல, உண்மையான இருதயத்தோட சொல்லுங்க. ट्रू, இது உண்மை. बाइबल बतलाती है, வேதம் சொல்லுகிறது. आत्मिक जन सब बातों को जांचने का ताकत रखने की वजह से, ஆவிக்குரிய மனிதன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிற வல்லமை பெற்றிருக்கிறபடினாலே आत्मिक संसार में होने वाली बातों को जानने के लिए कोशिश करता है। ஆவிக்குரிய உலகத்திலே நடக்கிற காரியங்களை ஆராய்வதற்கு முயற்சி செய்கிறான். आने के पहले ही वो कोशिश करता है। அது வருவதற்கு முன்பதாகவே அறிந்து கொள்ள முயற்சி செய்கிறான். मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा। என்னுடைய காரியங்களை கவனமாய் கேளுங்கள். मैं हमेशा एक आत्मिक जन रहने के लिए कोशिश करता हूं। நான் எப்பொழுதுமே ஒரு ஆவிக்குரியவனாய் என்னை வைப்பதற்கு நான் பிரயாசப்படுகிறேன். लोग ग्रहण करें ना करें उससे हमें कोई मतलब नहीं। ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ அதை குறித்து எனக்கு ஒரு கவலையும் இல்லை. मैं अपने प्रयास को कहता हूं। நான் என்னுடைய முயற்சியை நான் சொல்லட்டும். अपना जीवन भर में जब से मैं प्रभु में आया, मैं इस बात के ऊपर जोर देने के लिए कोशिश करता था। எப்பொழுது நான் ஆண்டவருக்குள் வந்தேனோ அப்பொழுதிலிருந்து இதை நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன். परसों दिन मैं अपने कुछ अगुओं के साथ बातचीत कर रहा था। நேற்றைக்கு முந்தின நாள் நம்முடைய தலைவர்கள் சிலரோடு கூட நான் பேசிக் கொண்டிருந்தேன். एक और वचन को मैंने उनके सामने रखा था। இன்னும் ஒரு வசனத்தையும் அவர்களுக்கு முன்பதாக வைத்தேன். मैं आपके सामने भी उसको लाने के लिए चाहता हूं। நான் அதை மறுபடியும் உங்கள் மத்தியிலே கொண்டு வர விரும்புகிறேன். और यूहन्ना रचित सुसमाचार उसका 3रा अध्याय யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8वां पद को पढ़ेंगे। 8வது வசனத்தை வாசிக்கலாம். यूहन्ना रचित सुसमाचार 3रा अध्याय 8वां पद। யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய इस 8வது वचन को வசனம். मैंने अपने शहर के एजी चर्च में पहले बार प्रचार किया था। இந்த வசனத்தை என்னுடைய பட்டணத்திலே இருக்கிற ஏஜி சபையிலே முதலாவது நான் பிரசங்கித்தேன். इस वचन का प्रचार को सुन के मेरी चौथी बहन का आदमी मेरी बहन से शादी किया। இந்த செய்தியை கேட்டு என்னுடைய 4வது தங்கையை திருமணம் செய்த அவர் இந்த வசனத்தை கேட்டு அந்த என்னுடைய தங்கையை திருமணம் செய்து கொண்டார். उससे इसलिए मैं भूलता नहीं। எனவே நான் இந்த वचनத்தை மறக்க முடியாது. ये वचन मैं वहां पर कितने साल के पहले, लगभग 40 साल के पहले मैं प्रचार किया था। கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிரசங்கம் 46 40 मैं उसको पढ़ रहा हूं। நான் அதை வாசிக்கிறேன். थोड़ा ध्यान से देखिएगा, கொஞ்சம் கவனமா கேளுங்க. हवा जिधर जाती है उधर चलती है और तू उसका शब्द सुनता है परंतु नहीं जानता कि वहां वो कहां से आती और किधर को जाती है। जो कोई आत्मा से जन्मा है वो ऐसे ही है। காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது.
ஆவியினால் பிறந்தவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். आत्मा से जन्मे हुए लोगों का एक विशेषता इस वचन में यीशु मसीह ने कहा. ஆவியினாலே பிறந்திருக்கிற மனிதனுடைய விசேஷித்த தன்மை இயேசு இங்கே சொல்லுகிறார். मैं इसके अंदर ज्यादा नहीं जाना चाहता हूं, நான் இதிலே அதிகமாக நான் உங்களை கொண்டு போக लेकिन मैं விரும்பவில்லை. आपको याद दिलाने के लिए चाहता हूं. ஆனால் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். हमारा सेवकों को उपवास प्रार्थना इतना साल लगभग 45 साल होने का कारण यही है. 45 ஆண்டுகளாக ஊழியர்களுக்கென்று இந்த உபவாச நாட்களை நியமிப்பதனுடைய காரணம் இதுவாக இருக்கிறது. हमारे शुद्धिकरण के अलावा நம்மை நாமே சுத்திகரிப்பதற்கோடு கூட சேர்த்து बल और पौरुष को प्राप्त करने के लिए பலத்தையும் சத்துவத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு जब परमेश्वर के ओर ताकते हैं तो हम आने वाले दिनों की चुनौतियों को समझने के लिए कोशिश करते हैं. நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து வரக்கூடிய நாட்களிலே வரப்போகிற அந்த சவால்களை நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். जब इस साल की गड़बड़ियों को मैंने देखा, இந்த வருடத்தினுடைய अनेक விதமான குழப்பங்களை நான் பார்த்த பொழுது हर दिन की बात के ऊपर मैंने मन लगाया. ஒவ்வொரு நாளினுடைய காரியங்களிலே நான் கவனத்தை செலுத்தினேன். मेरे अंदर एक बहुत बड़ा प्रश्न चले आया. எனக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி உண்டானது. दानियल के अंदर जिस प्रकार आया तो उसी प्रकार मेरे अंदर भी चले आया. தானியேலுக்குள்ள எப்படிப்பட்ட காரியம் உண்டாயிட்டோ எனக்குள்ளும் உண்டாகிவிட்டது. आप पूछेंगे दानियल के अंदर क्या हुआ? ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் தானியேலுக்குள்ள என்ன வந்துச்சு? मैं दिखाने के लिए चाहता हूं, நான் அதை காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். क्योंकि बार बार एक बात को परमेश्वर ने मुझे बतलाते रहा. திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு சொல்லிக்கொண்டே வந்தார். मैं ये नहीं कहता हूं ये मेरे लिए ये प्रकाश है, सारे सेवकों के लिए प्रकाश का आवश्यकता है, प्रभु देता भी है. இப்படிப்பட்டதான வெளிச்சம் எனக்கு மாத்திரமல்ல எல்லா ஊழியர்களுக்கும் உண்டாயிருக்க வேண்டும். ஆண்டவர் அதை கொடுக்க விரும்புகிறார். और सारे छोटे बड़े सेवकों को परमेश्वर देता है. சின்ன பெரிய ஊழியர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் அதை கொடுக்கிறார். उस जानकारी के साथ वो उसको तलाश करेंगे, जरूर उनको मिलेगा. அப்படிப்பட்ட நோக்கத்தோடு கூட அதை வாஞ்சிப்போமானால் நிச்சயம் அவர் தருவார். मेरी बात को ध्यान से सुनिए. என்னுடைய காரியங்களை கவனமாய் கேளுங்கள். क्यों मैं इसके ऊपर जोर दे रहा हूं? ஏன் இதற்கு மேலாக நான் அதிக அழுத்தத்தை इस கொடுக்கிறேன்? प्रार्थना में आने के बाद आपके अंदर एक नया प्रकाश का दरकार पड़ेगा. இந்த கூடுகைக்கு வந்த பிற்பாடு உங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட வெளிச்சத்திற்கான அவசியம் உண்டு. इसलिए मैं इस उपवास प्रार्थना के लिए अपने को जब तैयार कर रहा था, இந்த உபவாச நாட்களுக்கென்று என்னை நானே ஆயத்தப்படுத்தின பொழுது मैंने आने वाले साल की अंदर गए आत्मिक संसार में किस प्रकार की बातें होने वाली है, किस प्रकार की हलचल होने वाली है, उसमें भी मन लगाने के लिए कोशिश किया. ஆவிக்குரிய உலகத்திலே வரக்கூடிய நாட்களிலே நடக்க போகிற காரியங்கள் எப்படியா இருக்கும் அவைகளின் மேல் என்னுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பித்தேன். मैं ये नहीं कहता हूं कि मैं ही आपको सिखाऊं. நான் எப்படி சொல்லவில்லை, நான் தான் அவைகளை உங்களுக்கு வெளிப்படுத்தி கற்றுக் கொடுக்க मेरे போகிறேன். हार्दिक प्रार्थना यही है, एक सेवक के अंदर इस प्रकार का प्रकाश चले आता कितना अच्छा होता. என்னுடைய இதயபூர்வமான வாஞ்சை இதுவாய் இருக்கிறது. ஒவ்வொரு ஊழியருக்குள்ளும் இப்படிப்பட்ட வெளிச்சம் பிரகாசம் உண்டாகிடுமானால் எத்தனை அதிகமாக இருக்கும். अंदर चले आता कितना अच्छा होता. இப்படிப்பட்ட காரியங்கள் ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ளும் உண்டாகிடுமானால் मेरे बहनों के अंदर हो जाता कितना अच्छा होता. என்னுடைய சகோதரர்களுக்குள்ளே இது உண்டாகிடுமானால் எப்படி இருக்கும். उनके जीवन में एक क्रांति पैदा होती. அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய புத்துணர்ச்சி, ஒரு எழுப்புதல் உண்டாகிவிடும். ध्यान से सुनिएगा. கவனமாய் கேளுங்கள். आने वाले दिनों में हमारे देश में, हमारे परिवार में, हमारे संस्थाओं में और हमारे कलीसियाओं में किस प्रकार के आत्मा कार्य करने के लिए कोशिश करेगी करके मैं सोचने के लिए मन लगाया था. வரக்கூடிய நாட்களிலே நம்முடைய சபைகளிலே, நம்முடைய தேசத்திலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய ஊழியத்திலே எப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாகும் என்று நான் கவனிக்க ஆரம்பித்தேன். उनमें से कुछ बातों को जरूर मैंने अपना एनुअल जनरल बॉडी मीटिंग में कहा भी था. அதனுடைய சில காரியங்களை நம்முடைய ஆனுவல் ஜெனரல் பாடியிலே நான் பகிர்ந்து கொண்டேன். क्योंकि वहां 100 लोग थे, அங்கே 100 பேர் இருந்தாங்க. उनको मैं इस बात को डाला था. அவர்களுக்கு அந்த காரியங்களை கொடுத்தேன். मैंने बीते महीना और आने वाला महीना, ये दोनों महीना में अपने मैगजीन में इसको लिखने के लिए कोशिश किया. भाई कृपाकरण को मालूम है. நான் கடந்த மாதத்திலும் வரக்கூடிய மாதத்திலும் வெளிவருகிற நம்முடைய பத்திரிகையிலும் இதை குறித்து எழுதினேன். சகோதரர் கிருபாகரன் அறிந்திருக்கிறார். मैं सारी बातों को तो नहीं लिखा, நான் எல்லாவற்றையும் எழுதவில்லை. लेकिन कुछ बातों का जिक्र किया. ஆனால் சில காரியங்களை இங்கே குறிப்பிட்டேன். क्यों? ஏன்? आप पूछेंगे क्यों? நீங்க கேட்கலாம் ஏன்? भाई बहन, आने वाला दिन उतना अच्छे दिन नहीं है. சகோதர சகோதரிகளே, வரக்கூடிய நாட்கள் மிகவும் நலமானவைகளாய் இருக்க போவதில்லை.
उसके बारे में मैं आगे बतलाते जाऊंगा, அதனுடைய காரியங்களை நான் வரக்கூடிய நாட்களில் நான் சொல்லிக் கொண்டே போவேன். लेकिन इसका मतलब ये नहीं हम हार जाएंगे, அதனுடைய அர்த்தம் இதுவல்ல நாம் தோற்று விடுவோம். क्योंकि बाइबल बतलाती है। ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது. एक और बार खोलिएगा, இன்னொரு முறை நீங்கள் திருப்பி கொள்ளுங்க. दूसरा कोरिन्थियों 2 கொரிந்தியர் उसका दूसरा अध्याय 2வது அதிகாரம். इस वचन को हम जानते हैं तो भी पढ़ेंगे, நாம் அறிந்திருக்கிற வசனம் தான், மறுபடியும் கூட பார்க்கலாம். 14 पद को पढ़ेंगे, 14வது வசனத்தை வாசிக்கலாம். दूसरा कोरिन्थियों दूसरा अध्याय का 14 पद, 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். वहां पर पौलुस इस बात को जिक्र करता है, இங்கே பவுல் அந்த காரியங்களை குறிப்பிடுகிறார். वहां पर 11वां पद में शैतान की नाना प्रकार की योजनाओं के बारे में वो कहने के बाद 11வது வசனத்திலே சாத்தானுடைய தந்திரங்களையும் உபாயங்களையும் சொல்லிய பிற்பாடு, क्योंकि वहां पर 11 पद को मैं पहले पढ़ रहा हूं, முதலாவதாக 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். फिर 14 पद में आ रहा हूं, அதற்கு பிற்பாடு 14வது வசனத்துக்கு வருகிறேன். शैतान का हम पर दाव न चले, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு. हिंदी अनुवाद बहुत सुंदर है, हिंदी अनुवाद बहुत सुंदर है, ஹிந்தியில அந்த மொழிபெயர்ப்பு ரொம்ப அருமையா இருக்குது. शैतान की चालाकी मुझ पर नहीं चलेगा, சாத்தானுடைய தந்திரங்க என் மேல வராது, ஒண்ணும் செய்ய முடியாது. बगल वाला का चेहरा देके बोलिएगा, பக்கத்துல உங்க கைய முகத்தை பார்த்து சொல்லுங்க, शैतान की चालाकी मेरे ऊपर नहीं पड़ेगा, சாத்தானுடைய தந்திரங்கள் என் மேல ஒண்ணும் பலிக்காது. क्योंकि लिखा है, ஏனென்றால் எழுதப்பட்டிருக்குது. बोलिए लिखा है, என்ன எழுதி இருக்குது? शैतान का हम पर दाव न चले, சாத்தானுடைய தந்திரங்கள் என் மேல ஒண்ணும் பலிக்காது. क्योंकि हम उसकी युक्तियों से अनजान नहीं है, ஏனென்றால் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. हम जानते हैं, எங்களுக்கு நமக்கு தெரியும். और उसका कहने के बाद तुरंत कहता है, அதை சொன்ன பிற்பாடு अங்கே சொல்லுகிறார் 14 पद में, 14வது வசனம். परंतु परमेश्वर का धन्यवाद हो जो मसीह में सदा हमको जय के उत्सव में लिए फिरता है और अपने ज्ञान के सुगंध हमारे द्वारा हर जगह फैलाता है, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு यहाँ ஸ்தோத்திரம். तमिल बाइबल में कुछ बहुत सुंदर ढंग से लिखा है, இங்கே தமிழ் மொழிபெயர்ப்பு மிக அருமையாக இருக்கிறது. सब जगह में எல்லா இடங்களிலும் हमेशा हमेशा, எப்பொழுதும், ध्यान से सुनिएगा, हमेशा सब जगह में எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் सब बातों में எல்லா காரியங்களிலும் हमें जयवंत से भी बढ़कर जयवंत बनाता है, நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர். शैतान कितना भी अपनी योजनाओं को बनाए, சாத்தான் எவ்வளவுதான் அவனுடைய தந்திரங்களை அவன் செய்யட்டும், कितने अपने कार्य को वो फैलाए, தன்னுடைய வேலைகளை எவ்வளவுதான் அவன் விரிவாக்கட்டும், कितना भी वो अपने को दिखाएं कि वो सामर्थी है, அவன் பெரிய ஒரு வல்லமை உள்ளவனாக எவ்வளவுதான் காட்டட்டும், लेकिन मैं परमेश्वर का धन्यवाद देता हूं क्योंकि उसने मुझे नए सिरे से जन्माया है, நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் ஆண்டவர் என்னை புது சிருஷ்டியாய் உண்டாக்கி இருக்கிறார். उसके द्वारा मैं जन्मा हुआ हूं, நான் அவரான நான் பிறந்திருக்கிறேன். सिंह का बच्चा सिंगे होगा, சிங்கத்தின் குட்டி சிங்கமாகத்தான் இருக்கும். सिंह का बच्चा खरगोश नहीं हो सकता, சிங்கத்தினுடைய குட்டி ஒரு நாளும் முயலாகாது. बगल वाला से फिर से बोलिएगा, பக்கத்துல உங்களை பார்த்து இன்னொரு முறை சொல்லலாம், आप सिंह का बच्चा है खरगोश का बच्चा है, நீங்க சிங்க குட்டியா இல்ல முய குட்டியா? बोलिए बोलिए पूछ लीजिएगा, நீங்க கேளுங்க கேளுங்க கேளுங்க. अगर सिंह का बच्चा तो सिंह बनेंगे, நீங்க சிங்கத்தினுடைய குட்டினா अगर சிங்கம் मैं தான். परमेश्वर का जन्म में परमेश्वर का गुण हमारे अंदर पाया जाएगा, ஆண்டவர் தேவனால் நீங்க பிறந்திருப்பீங்கன்னா அந்த சுபாவம் அந்த வல்லமை உங்களுக்குள்ள உண்டு. इसलिए उस वचन को ही मैं मुद्दा बनाया था, எனவேதான் அந்த வசனத்தை நான் தலைப்பாய் கொண்டேன். एक और बात को भी मैं आपको दिखाने के लिए चाहता हूं, उसके बाद उस वचन में आऊंगा, இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்து மறுபடியும் இந்த வசனத்துக்கு வருகிறேன். रोमियो 8वां अध्याय, ரோமர் 8வது அதிகாரம். इस वचन को भी हम जानते हैं, இந்த வசனத்தை நாம் அறிந்திருக்கிறோம். और रोमियो की पत्री 8वां अध्याय, ரோமருடைய 8வது அதிகாரம் 35 से लेकर 39 तक अगर आप देखेंगे, 35வது வசனத்திலிருந்து 39 வரைக்கும் வாசிப்போமேயானால் वहां पर एक अजीब बात लिखी गई है, அங்கே மிகவும் வித்தியாசமான ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. मैं हिंदी में पढ़ रहा हूं, तमिल में थोड़ा सा अदल बदल में है, लेकिन फिर बाद में यहां से देखूंगा, நான் முதலாவது ஹிந்தியில வாசிக்கிறேன், பிற்பாடு தமிழ்ல கொஞ்சம் பார்க்கலாம். 34 पद को भी देखेंगे हिंदी में, ஹிந்தியில 34வது வசனத்திலிருந்து वहां पर ये ठीक है 35 से देखिए, 35 देखेंगे 35 है,
कौन हमको मसीह के प्रेम से अलग करेगा? क्या क्लेश या संकट या उपद्रव या अकाल या नंगाई या जोखिम या तलवार? கிறிஸ்துவின் that is 36 in Tamil. ஓகே. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? और 36 पद को हिंदी में पढ़ेंगे, वो 35 पद तमिल में है। जैसा लिखा है कि तेरे लिए हम दिन भर घात किए जाते हैं, हम बद होने वाली बेड़ों की नाई गिने गए हैं। உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். सुनिए, 35 और 36 को अगर आप साथ देखिएगा, ஒருவேளை 35 36 வசனங்களை இணைத்து பார்த்தால், फिर से मैं पढ़ रहा हूं 35वां पद को நான் हिंदी மறுபடியும் में, நான் और மறுபடியும் 36 पद में जो है तमिल में है। மறுபடியும் நான் அதே வசனங்களை மறுபடியும் வாசிக்கிறேன். गिनते जाइएगा, गिनते जाइए या देखते जाइएगा। நீங்கள் அதை நீங்கள் அதை கவனியுங்கள். क्लेश, உபத்திரம் खुशी की बात है, சந்தோஷமான காரியமா? बोलिए खुशी की बात है। சந்தோஷமான செய்தியா அது? संकट, வியாகுலம் अच्छी बात है क्या? நல்ல காரியமா? उपद्रव, துன்பம் हंसने लायक बात है क्या? இது என்ன சிரித்து மகிழ்கிற காரியமா? अकाल, பசி, नंगाई, நிர்வாணம், जोखिम, நாசமோசம், तलवार, பட்டயம். अरे पौलुस भैया, तो कम से कम एक तो पॉजिटिव बात लिखिए। பவுல் அண்ணா, நீங்க கொஞ்சமாவது ஒரு காரியமாவது பாசிட்டிவா சொல்லக்கூடாதா? सब नेगेटिव लिखते हैं आप, எல்லாமே நெகட்டிவா போட்டிருக்கீங்க. और साथ ही साथ लिख दिए, அதோடு கூட இதையும் போட்டீங்க. हिंदी में 36वां पद, तमिल में 35वां पद। जैसा लिखा है, அங்க எழுதியிருக்கிறபடி सब बातों में जैसा लिखा है कि तेरे लिए हम दिन भर घात किए जाते हैं। எழுதியிருக்கிறபடி உமது நிமித்தம் எந்நேரமும் எல்லா நாளும் கொல்லப்படுகிறோம். ये पौलुस भैया लिखिए, थोड़ा सा पॉजिटिव बात लिखिए, एनकरेजिंग बात लिखिए। அண்ணே பவுல் அண்ணே, எழுதுறதே எழுதுறீங்க, கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி எழுதுங்க, கொஞ்சம் பாசிட்டிவா எழுதுங்க. आपने कह दिया संकट है, उपद्रव है, क्लेश है, अकाल है, भूखा है, नंगा है, सब कुछ लिख दिया, कपड़ा तक छोड़े नहीं आपने। எல்லாம் எழுதிட்டே போறீங்க. உபத்திரவம், வியாகுலம், துன்பம், நிர்வாணம், துணி வரைக்கும் விட்டு வைக்கல. कपड़ा तक छोड़े नहीं आप, துணிய வரைக்கும் விட்டு வைக்கல. लिख दिया नंगापन। क्या हमको दौड़ना पड़ेगा कपड़ा बिना? நாங்க நிர்வாணம் வரைக்கும் எழுதிங்க, நாங்க ட்ரெஸ் இல்லாம ஓடணுமா? आप कम से कम लिखते कभी कभी ऐसा लिखते, कम से कम ஒருவேளை எழுதிருக்கலாம், எப்போதாவது அப்படின்னு எழுதிருக்கலாம். रोज हमारा कपड़ा उतार रहा है, இங்க எழுதிருப்பாரு எல்லா நாளும், रोज हमको उपद्रव में डाल रहा है, எல்லா நாளும் உபத்திரம், रोज हमको घात कर रहा है, எல்லா நாளும் கொல்லப்படுற காரியம். कितने लोगों का ऐसा मसीह जीवन चाहिए, वो हालेलुया बोले? எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வேணும்? கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया। அல்லேலூயா. आप जान पूछ के बोल रहे हैं या जान के बोल रहे हैं या अनजाने में नींद में से उठ के बोल रहे हैं? அறிஞ்சுதான் சொல்றீங்களா, அறியாம சொல்றீங்களா தூக்கத்துல? डिफिकल्ट लाइफ, संकट से भरी हुई जीवन. मैं खुद कहता हूं, मैं 54 साल प्रभु के साथ चलने के बाद भी अभी उपद्रव रोज आएगा, बर्दाश्त नहीं हो पाता। ஆண்டவரோடு கூட 54 ஆண்டுகளாக நான் நடந்து கொண்டிருக்கிறேன். ஆனா தொடர்ச்சியா உபத்திரவம் வரும்போது தாங்க முடியல. 54 साल, 54 வருஷம். कभी कभी आता है, ठीक है, झेल लेते हैं, எப்பதாவது வருது அப்படின்னா பரவாயில்ல, தாங்கிக்கிடலாம். थोड़ा बहुत सामना कर लेते हैं, கொஞ்சம் அதை பார்த்துடலாம், கொஞ்சம் நம்ம அதை தாங்கிக்கிடலாம். लेकिन हर घंटा आता तो क्या सा सेवका, ये छोड़ छाड़ के चले जाओ। ஒவ்வொரு மணி நேரமும் வந்துகிட்டே இருந்துன்னா தாங்க முடியல. अरे निंदा करो लेकिन थोड़ा बहुत करो, रोज करोगे तो हमको अच्छा नहीं लगता भाई, हमको रोने आता, हमको क्यों इतना सताते हो करके मैं रोता हूं। நிந்திக்கிறதா நிந்திக்கிறா, எப்போதாவது செய்யுப்பா. டெய்லி ஒவ்வொரு நாளும் தாங்க முடியல. रोज तुम निंदा करोगे, ஒவ்வொரு நாளும் என்னை நிந்திப்பியா? क्या मैंने इतना बुराई किया तुम्हारे साथ? நான் என்ன அவ்வளவு உனக்கு நான் விரோதமா காரியங்களை செய்தனா? बर्दाश्त नहीं हो पाता, फिर आखिरी में रोना पड़ता है। தாங்க முடியல.
கடைசில அழ வேண்டியதா இருக்குது. शायद आप लोग बहुत लोग मजबूत होंगे हमसे, ஒருவேளை என்னை காட்டிலும் நீங்க இருக்கிற நீங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம். लेकिन मैं अपनी बात को आपके सामने रख रहा हूं. ஆனா நான் என் காரியத்தை உங்க முன்பதா வைக்கிறேன். मेरी बात को थोड़ा ध्यान से सुनिए. என்னுடைய காரியங்களை கவனமாய் கேளுங்க. लेकिन पौलुस वहां रोक नहीं सक रहा. ஆனா பவுல் அங்கே நிறுத்தல. 37वां पद में वो लिखता है, அங்கே 37வது வசனத்திலே परंतु, इस परंतु शब्द से मेरा हृदय एकदम उछल जाता है. எங்கெல்லாம் பரந்து ஆனாலும்னு வருதோ என்னுடைய இருதயம் परंतु அங்க எழுதப்பட்டிருக்கிற இவைகள் எல்லாவற்றிலும் ஆனாலும், इन सब बातों में, एक दो बात में नहीं, इन सब बातों में हम उसके द्वारा जिसने हमसे प्रेम किया है जयवंत से भी बढ़कर जयवंत है. இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாகிறோம். 37 वचन पर विश्वास करने वाले एक जोरदार हालेलुया बोले. 37வது வசனம் விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். तो जोरदार हालेलुया बोले उनसे बोलिएगा थोड़ा खबरदार. சத்தமா ஹல்லேலூயா போட்டவங்கள பார்த்து சொல்லுங்க கொஞ்சம் ஜாக்கிரதை. इन सब बातों में எல்லாவற்றிலும் उसका प्रेम मुझसे मिठा नहीं, அவருடைய அன்பு என்னிலே இன்னும் குறைஞ்சு போகல. उसका प्रेम मुझ में से हटा नहीं, அவருடைய அன்பு என்னை விட்டு நீங்கல. उसका प्रेम मुझसे हटा नहीं, அவருடைய அன்பு என்னை விட்டு நீங்கல. हल्का नहीं हुआ है. அது கொஞ்சமும் குறைஞ்சு போகல. इसलिए எனவே जो हमसे प्रेम किया है, அவர் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாரு, प्रेम करता है, அவர் அன்பு கூறுகிறார், प्रेम करेगा भी, அவர் அன்பு கூறுவார். जयवंत से भी बढ़कर जयवंत हूं. எனவே தான் நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். मैं आपको बतलाने के लिए चाहता हूं, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், जैसा मैंने कहा आने वाले साल उतना अच्छा साल नहीं. நான் சொல்லியபடி வரக்கூடிய நாட்கள் மிகவும் நலமானவைகளாய் இருக்க मैं போவதில்லை. धीरे धीरे उस प्रकाश में आपको ले जाऊंगा. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காரியத்திற்குள்ளாய் உங்களை எடுத்து आने போவேன். वाले दिनों में होने वाली बातों को अगर आप सुनेंगे शायद आप घबराने का संभावना है. வரக்கூடிய நாட்களில் நடக்க போகிற காரியங்களை ஒருவேளை நீங்கள் கேட்பீர்களானால் உங்களுக்குள்ளே பெரிய கலக்கம் உண்டாகிவிடும். अपने बाल बच्चों के बारे में चिंता आने का संभावना है. உங்களுடைய குழந்தைகளை குறித்த பெரிய கவலைக்குள்ளே நீங்கள் போவதற்கு आपके வாய்ப்பு. भविष्य के बारे में आपको चिंता होने की आवश्यकता पड़ेगा. வரும் நாட்களை குறித்து பெரிய கவலை உங்களுக்குள்ளே வரக்கூடும். और सेवकाई के संबंध में आपका जीवन का खतरा आने का संभावना है, उससे आप घबराएंगे. ஒருவேளை ஊழியத்தினுடைய காரியத்திலே உங்களுடைய ஜீவனுக்கு மோசம் வருகிற காரியங்களை குறித்து பெரிய கலக்கம் உங்களுக்குள்ளே வரலாம். उन बातों को मन में रखते हुए मैं इस बात को आपके सामने ला रहा हूं. அப்படிப்பட்ட காரியங்களை மனதிலே கொண்டவனாக இந்த காரியங்களை உங்களுக்கு முன்னதாய் கொண்டு வருகிறேன். मेरे प्यारों थोड़ा ध्यान से सुनिएगा. எனக்கு அருமையானவர்களை கொஞ்சம் கவனமாய் கேளுங்கள். जब इन चिंताएं मुझे खा रहा था, இந்த கவலைகள் எல்லாம் என்னை நெருக்கின பொழுது आने वाली बातों को थोड़ा सा झलक मुझे मिला. வரக்கூடிய நாட்களுக்குடைய ஒரு சின்ன வெளிச்சம் எனக்கு உண்டான பொழுது मेरे घुटना के बल पर मैं खड़ा था, रो रहा था. நான் முழங்காலிலே நின்று நான் அழுது கொண்டே இருந்தேன். जरा सा परमेश्वर ने उसके झलक को दिखा रहा था. ஆண்டவர் கொஞ்சம் அதனுடைய காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். मैं घबराने लगा, நான் கலக்கமுற்றவனானேன். छटपटाने लगा. நான் மிகவும் நான் டிஸ்டர்ப் ஆனேன். अभी ये संकट कोई सहने की ताकत नहीं है. இப்பொழுது நடக்கிற காரியங்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தாங்க முடியல. अभी की बातों को सहने के लिए ताकत नहीं है. இப்போ இருக்கிற காரியங்களை சகிப்பதற்கு முடியலையே. सामना करने के लिए कुछ भी बल नहीं है. அவர்களை எதிர்கொள்வதற்கு கொஞ்சமும் பலன் இல்லையே. अगर इससे भारी बातें होंगी, ஒருவேளை இதை காட்டிலும் மேலான காரியங்கள் வருமானால், इससे ज्यादा बातें होंगी, இதை காட்டிலும் பெரிதான காரியங்கள் வருமையானால் क्या हम टिक पाएंगे? நான் என்னாலே நிற்க முடியுமோ? मेरे सहकर्मी टिक पाएंगे? என்னோடு கூட உடன் ஊழியர்கள் நிற்க முடியுமோ? मेरे साथ काम करने वाले टिक पाएंगे? என்னோடு கூட ஊழியம் செய்வர்கள் நிற்க கூடுமோ? मेरे साथ परिवार लोग टिक पाएंगे? என்னோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் இருக்க கூடுமோ? हमारे और ताकने वाले बच्चे रुक पाएंगे? என்னை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் அவைகளிலே நிற்க கூடுமோ? तब्बे परमेश्वर ने कहा, அப்பொழுது ஆண்டவர் சொன்னாரு, उस वचन को देखो. அந்த வசனத்தை பார். पहला यूहन्ना 1 யோவான் 3 अध्याय उसका 5वां पद, 3 अध्याय का 5वां पद. 5வது அதிகாரம் 5வது வசனம்.
पहला यूहन्ना 5वां अध्याय का 5वां पद। 1 யோவான் 5வது அதிகாரம் 5வது வசனம். तमिल में 4 पद, தமிழிலே 4வது வசனம். तमिल में 4 पद है, हिंदी में 5 पद है। ஹிந்தியில 5வது வசனம், தமிழிலே 4வது வசனம். संसार पर जय पाने वाला कौन है? केवल वही जिसका ये विश्वास है कि यीशु परमेश्वर का पुत्र है। தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 4 पद को भी पढ़ेंगे, 4வது வசனத்தை வாசிக்கலாம். क्योंकि जो कुछ परमेश्वर से उत्पन्न हुआ है वो संसार पर जय प्राप्त करता है। தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற जो ஜெயம். कुछ परमेश्वर से जन्मा हुआ है யாரெல்லாம் தேவனால் பிறந்திருக்கிறார்களோ वो संसार पर जय प्राप्त करता है। அவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் இருப்பார்கள். सबको ये 4 पद का पहला भाग को हाथ उठा के बोलें। 4வது வசனத்தினுடைய முதல் பாகத்தை நம்முடைய கரத்தை உயர்த்தி சொல்லலாம். जो कुछ परमेश्वर से जन्मा हुआ है, जन्म हुआ है, தேவனால் பிறந்திருக்கிற எல்லாம் वो संसार पर जय प्राप्त करता है। இந்த உலகத்தின் மேல வெற்றியை எடுக்கும். प्रभु के नाम की स्तुति महिमा हो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ये मुझे बहुत साहस दिया, ताकत दिया, இது இந்த வசனம் எனக்குள்ள ஒரு பெரிய பலத்தை கொண்டு வந்தது. बहुत ताकत दिया। ஒரு பெரிய பலத்தை கொண்டு வந்துச்சு. My understanding on my existence should be strong enough. என்னுடைய காரியத்திலே நான் மிகவும் பலனுள்ளவனாய் மாறினேன். My understanding about myself, मेरे बारे में जो कुछ प्रवचन के प्रकाश में दिया गया है वो मुझे और ताकत देने का ताकत रखता है। இந்த வசனத்திலிருந்து எனக்கு என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ அவைகள் எனக்குள்ளே ஒரு புதிய பலத்தை கொண்டு வந்தது. मैं परमेश्वर से जन्मा हूँ, நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். मैं परमेश्वर से जन्मा हूँ, நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். मैं परमेश्वर से जन्मा हूँ, நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். इसलिए संसार पर जय प्राप्त करना मेरा अधिकार है। எனவே உலகத்தை ஜெயிக்கிற அந்த ஜெயம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். और इसलिए वहां लिखा हमारा विश्वास ही उस प्राप्ति को लाता है। எனவே தான் எழுதப்பட்டிருக்கிற நம்முடைய விசுவாசம் தான் அந்த ஜெயத்தை கொண்டு வரும். प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. इसलिए आज और कल और परसों मैं इसी के ओर आपको ले जाने के लिए चाहता हूं। எனவே இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் இந்த அடிப்படையிலே உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். परमेश्वर आपसे लगातार बातचीत करने पाए, ஆண்டவர் தொடர்ச்சியா உங்களோடு கூட பேசுவாராக. लेकिन उसके पहले ஆனால் அதற்கு முன்பதாக आपको मैं ये जानकारी देने के लिए चाहता हूं। நான் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். आत्मिक संसार की बातों को आप तक मैं पहुंचाने के लिए चाहता हूं। ஆவிக்குரிய உலகத்தினுடைய காரியங்களை உங்கள் வரைக்கும் நான் கொண்டு வர விரும்புகிறேன். जो अगले साल दीवीरता के साथ कार्य करेगी, அடுத்த வருடத்திலே மிகவும் தீவிரமாய் வரப்போகிற அந்த காரியங்கள் मैं फिर आपको याद दिलाने के लिए चाहता हूं। सेवकों का उपवास प्रार्थना साधारण नहीं है। நான் மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், ஊழியர்களுடைய உபவாச கூடுகை சாதாரணமானதல்ல. क्योंकि ஏனென்றால் न केवल शुद्धिकरण के लिए हम चले आते हैं, நாம் நம்மை சுத்திகரிப்பதற்காக மாத்திரம் கூடி வருவதல்ல, न केवल प्रार्थना विषय के लिए प्रार्थना करने के लिए आते हैं, ஜெப விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிப்பதற்காக மாத்திரம் வருவதல்ல, एक प्रकाश को प्राप्त करने के लिए चले आते हैं। நாம் ஒரு பிரகாசத்தை வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள கூடி வருகிறோம். उसको साबुती के लिए मैं आपके सामने एक बात को कहने के लिए चाहता हूं। அந்த காரியத்தை நான் தெளிவுபடுத்துவதற்காக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். आप मेरे साथ खोलिएगा दानियेल की किताब, தானியேலுடைய புத்தகம் उसका 10वां अध्याय। 10வது அதிகாரம். दानियेल की किताब उसका 10वां अध्याय। தானியேலின் புத்தகம் 10வது அதிகாரம். यहाँ पर वो उपवास के लिए अपने को सौंपा, एक लंबी उपवास के लिए उसके बारे में जिक्र करता है। இங்கே மிகவும் अनेक நாட்களாய் செய்யப்படுகிற ஒரு உபவாசத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். 10वां अध्याय का पहले पद से लेकर पढ़ेंगे। 10வது அதிகாரத்தின் முதலாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். भाई कुणसेगर ने आपको बार बार इस बात को कहा था பெர்சியா का राजा कुप्रूस के बारे में। இங்கே குணசேகரன் அவர்கள் பேசும் பொழுது
பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசை குறித்து திரும்ப திரும்ப சொன்னார்கள். कोरेश को परमेश्वर ने खड़ा किया ताकि वे यरूशलेम को लौटाएं। அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி வரும்படியாக கோரேசை ஆண்டவர் जहां நிலைநிறுத்தினார். वो बाबिलोन में कैदी होके गए थे वहां से लौटने के लिए राजा कुप्रुस ने उनका अधिकार दिया था। அங்கே ராஜாவாகிய கோரேஸ் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி வரும்படியான அதிகாரத்தை கொடுத்தார். उन दिनों के बातों के साथ ये जोड़ा हुआ है। அப்ப அந்த நாட்களினுடைய காரியங்களோடு கூட இது இணைக்கப்பட்டிருக்கிறது. मेरी बात को थोड़ा ध्यान से सुनिए। என்னுடைய காரியங்களை கவனமாய் கேளுங்கள். जैसा कुप्रुस राजा राज गद्दी में बैठा था, அங்கே கோரேஸ் தன்னுடைய ராஜ சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்த பொழுது मैं थोड़ा सा इतिहास को भी जोड़ रहा हूं, थोड़ा ध्यान से सुनिएगा। मैं एक महत्वपूर्ण बात को आपके सामने ला रहा हूं। வரலாற்று காரியங்களையும் நான் இணைத்து பேசுகிறேன், இவைகளை தெளிவாய் உங்கள் மனதிலே பதிக்கும்படியாக. कुप्रुस राजा जब राजा बनने के लिए बैठाया गया, அங்கே கோரேஸ் ராஜா ராஜாவாக அமர்த்தப்பட்ட பொழுது तुरंत उसने एक आज्ञा निकाला, அங்கே உடனடியாக ஒரு கட்டளையை பிறப்பித்தான். जिसके बारे में इज़रा की किताब में देखते हैं। அதை குறித்து எஸ்ராவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். दानियल को पढ़ने के पहले इज़रा की किताब मेरे साथ खोलिएगा। நாம் இந்த தானியேலுடைய காரியங்களை பார்ப்பதற்கு முன்பதாக எஸ்ராவின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். इज़रा का पहला अध्याय का पहला पद, எஸ்ராவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம். और वहां पर एकदम ध्यान से पढ़िएगा। அங்கே கொஞ்சம் கவனமாய் வாசியுங்கள். फारस का राजा खुसरू के पहले वर्ष में यहोवा ने फारस के राजा कुप्रुस का मन उबारा कि यहोवा का जो वचन यिर्मयाह के मुंह से निकला था वो पूरा हो जाए। इसलिए उसने अपने समस्त राज्य में ये प्रचार करवाया और लिखवा भी दिया। दूसरा पद भी पढ़ेंगे कि फारस का राजा कुप्रुस यों कहता है कि स्वर्ग का परमेश्वर यहोवा ने पृथ्वी भर का राज मुझे दिया है और उसने मुझे एक आज्ञा दी कि यहूदा के लोग यरूशलेम में मेरे एक भवन बनवाएं। எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார். पहले साल में ही उसने इस प्रकार की आज्ञा निकाल दिया। முதலாவது ஆண்டிலேயே இப்படிப்பட்ட கட்டளை அவர் கொடுத்தார். कुप्रुस राजा जैसा बैठा था वैसे ही तुरंत कर दिया। அங்கே கோரேஸ் ராஜா ராஜாவாக அமர்ந்த உடனே இதை சொல்லிவிட்டார். और उस अध्याय को अगर पढ़िएगा तो आपको मालूम होगा। அந்த அதிகாரத்தை வாசிப்பீர்களானால் உங்களுக்கு தெளிவாக उन्होंने தெரியும். कहा जो जाना है जाओ, யார் யாருக்கெல்லாம் போகணுமோ நீங்க போங்க. जो नहीं जा सकता उनके लिए पैसा दो। அங்கே யார் யாரெல்லாம் போக முடியல அவங்களுக்கு பணம் கொடுங்க. सोना चांदी वाहन सब कुछ दो। அவர்களுக்கு தேவையான வெள்ளி வாகனங்கள் இவைகளை கொடுங்க. इसको सुन के ही ज़रुब्बाबेल के और यहोशू याजक के नेतृत्व में एक बहुत बड़ी झुंड वहां से निकला। இங்கே அப்படிப்பட்ட இந்த கட்டளை நிமித்தமாக தான் எஸ்ரா மற்றும் ஜெருபாபேல் இவர்கள் எல்லாம் அவர்கள் கிளம்பி வந்தார்கள். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ये जब चले आए थे, இவர்கள் அவர்கள் வந்த பொழுது आधे लोग रास्ते में ही थे, பாதி பேரெல்லாம் வழியில தான் இருந்தாங்க. कुछ लोग पहुंच भी गए, கொஞ்சம் பேர் அங்க போய் சேர்ந்துட்டாங்க. वहां का उस वक्त में एक दर्शन दानियल को दिया जा रहा। थोड़ा ध्यान से सुनिएगा। அப்படிப்பட்ட நாட்களிலே தானியேலுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்படுது. கவனமா கேளுங்க. इस्राएली लोग चिल्ला के कहते होंगे, அங்கே இஸ்ரவேலர்கள் ஒருவேளை அவர்கள் சத்தமா சொல்லிருக்கலாம், खुशी मनाओ खुशी मनाओ। அவர்கள் எல்லாம் சொல்லிருக்கலாம், சந்தோஷப்படு ஆர்ப்பரி, हमारा बंधन टूट गया है, நம்முடைய கட்டுகள் எல்லாம் உடைஞ்சிருச்சு, हमारा गुलामी खत्म हो गया, நம்முடைய அடிமைத்தனம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, हम अपना देश लौट रहे हैं, நாம் நம்முடைய தேசத்துக்கு திரும்பி போறோம், टूटा हुआ मंदिर को फिर बनाने जा रहे அங்கே हैं, இடிந்து போன ஆலயத்தை கட்ட போறோம், राजा का दिया हुआ धन भी है, लोगों को दिया हुआ दान भी है, ஜனங்கள் எல்லாம் கொடுத்த காரியங்கள் இருக்குது, ராஜா கொடுத்த பொருட்கள் இருக்குது, खुशी मनाते के அவர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்திருக்கலாம். लेकिन उसी वक्त में ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில तीसरा वर्ष आ रहा है, மூன்றாவது வருஷம் வருது. कुप्रुस राजा का तीसरा वर्ष, இந்த கோரேசினுடைய மூன்றாவது ஆண்டு. सुनिएगा, நல்லா கவனிங்க. मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा। என்னுடைய காரியங்களை கொஞ்சம் கவனமா கேளுங்க. मैंने अपने एजीएम में एक बात को कहा, सुबह भी चले आ रही है और रात भी। நான் இதைத்தான் ஏஜிஎம்ல நான் சொன்னேன், விடியற் காலமும் வருகிறது அந்தகாரமும் வருகிறது. ऐसा दोनों आ सकता है भैया?
அப்படி ரெண்டு வர முடியுமான்னு? सटे सटे कैसे आ सकता है? ரெண்டு சேர்ந்து எப்படி வர முடியும்? यहां देखिएगा, இங்க பாருங்க, मैं दानियेल 10वां अध्याय का पहला पद से लेकर पढ़ रहा हूं। நான் தானியேல் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். फारस देश के राजा कुप्रुस के राज्य के 3रे वर्ष में दानियेल पर जो बेलशस्सर भी कहलाता है, ये एक बात प्रकट की गई कि वो बात सच थी कि बड़ा युद्ध होगा। उसने इस बात को बूझ लिया और उसको इस देखी हुई बात की समझ आ गई। பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பெல்தெஷாத் என்ற பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். खुशी खबर के साथ ही साथ युद्ध के बाद दानियेल का प्रकट हो रहा। சந்தோஷமான செய்திகள் போய்க்கொண்டிருக்கும் பொழுது யுத்தத்தின் செய்தி வருது. पहले बात को देखा, बार बार देखिए। முதலாவது வசனத்தை இன்னொருக்கா பாருங்க. दो शब्दों पर मैं आपका ख्याल करने के लिए चाहता हूं। ரெண்டு வார்த்தைகளின் மேல உங்களுடைய கவனத்தை கொண்டு வர விரும்புறேன். वहां पर ये सत्य बात है, இது சத்தியமா இருக்குது, और लंबी बड़ा युद्ध की बात है, மிகவும் நீளமான யுத்தமும் இருக்குது. प्रभु के नाम की स्तुति महिमा हो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. दानियेल परमेश्वर का दास है। தானியேல் தேவனுடைய தாசனா இருந்தார். आप अपने क्षेत्र में परमेश्वर के दास के रूप में रखे हुए हैं। நீங்கள் உங்களுடைய ஊழியத்தின் பகுதிகளிலே தேவனுடைய தாசராய் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். इन दिनों के लिए आप रखे हुए हैं। நீங்கள் இப்படிப்பட்ட நாட்களிலே வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். और मेरे ख्याल से दानियेल इस वक्त में 90 उम्र को पार किया हुआ हालत में, इसलिए वो यरूशलेम नहीं लौटा। இந்த காலகட்டத்திலே அவன் 90 வயதை தாண்டினவனாய் இருந்தபடினாலே எருசலேமுக்கு இன்னும் போக முடியல. ये मेरा अंडरस्टैंडिंग है। இது என்னுடைய புரிந்து கொள்ளுதல். वो जा सकता था, அவன் போயிருக்கலாம். क्योंकि यरूशलेम के वो और अपना खिड़की खोल के राजा का आज्ञा सिंह के गुफा में डालने के लिए होने के बाद भी वो अपना प्रार्थना के जीवन को रोका नहीं था। அங்கே ராஜாவுக்கு அவன் சேவை செய்து கொண்டிருந்த போதிலும் கூட அவன் தன்னுடைய ஜன்னலை திறந்து எருசலேமை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். यरूशलेम कब तुम फिर बने जाओगे? எருசலேமே நீ எப்பொழுது திரும்ப கட்டப்படுவாய்? परमेश्वर की महिमा पाया हुआ मंदिर कब खड़ा किया जाएगा? ஆண்டவரினால் மகிமையினால் எழுப்பப்பட்ட அந்த ஆலயம் திரும்பவும் எப்பொழுது கட்டப்படும்? इसलिए जब कुप्रुस आया तो ये खुशी खुशी जा सकता था, लेकिन लंबी यात्रा है, उन दिनों में फ्लाइट नहीं है, गाड़ी नहीं है, इसलिए वो जा नहीं सका। கோரேசினுடைய அந்த கட்டளை பிறந்த போதிலும் கூட இந்த தானியேலால போக முடியல. ஏன்னா பெரிய நீளமான பிரயாணம். அந்த நாட்களில் ஆகாய விமானங்களோ மற்ற போக்குவரத்து காரியங்களோ இல்ல. एक ठीक कैलकुलेशन किया जाए, he was 93 when the order was released. जब वो राजा आदेश दिया उस समय दानियेल का उम्र 93 था. इसलिए वो नहीं गया, எனவே தான் போகல. लेकिन चिंताएं बनी हुई है। ஆனா கவலை அதிகமா இருக்குது. हाँ, उसको प्रकट हो रहा है, அங்கே அது அங்கே பிரகடமாகுது. इतने खुशी के बीच में अच्छे खबर नहीं है। ஆனால் இவ்வளவு சந்தோஷமான இந்த சூழ்நிலையில ஒரு நல்ல செய்தி வரல. लंबी बड़ा युद्ध के लिए तैयारियां की जा रही है। பெரிய நீளமான ஒரு யுத்தத்திற்கு ஆயத்தங்கள் செய்யப்படுது. जब ये बात प्रकट हुई, எப்பொழுது இந்த காரியம் வெளிப்படுத்தப்பட்டதோ बात को बुझ गया, அந்த காரியத்தை அவன் அறிந்தான். बुझ गया, खमनितान, அங்கே அதுக்கு கூர்ந்து கவனித்தான். उसको समझ में आ गई। அது இப்பொழுது அவனுக்கு புரிய வந்துருச்சு. इसलिए दूसरा पद में लिखा है, எனவே தான் 2வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, उन दिनों में दानियेल 3 सप्ताह तक शोक करता रहा। और तीसरा पद, उन 3 सप्ताहों के पूरे होने तक मैंने ना तो स्वादिष्ट भोजन किया, न तो मांस या दाक मधु अपने मुंह में रखा, न अपने मुंह में कुछ भी देह में कुछ भी तेल लगाया। அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை,
இறைச்சியையும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. उस 3 हफ्ता के संक्षेप में करने के लिए हम लोग 3 दिन उपवास करते हैं. அந்த 3 வாரங்களை நாம் சுருக்கமாய் கொண்டு 3 நாட்களாய் உபவாசிக்கிறோம். एक प्रकाश का आवश्यकता है. ஒரு பெரிய வெளிச்சத்திற்கு அவசியம் உண்டு. आने वाले कठिनाई के बारे में जानकारी की आवश्यकता है. வரக்கூடிய நாட்களினுடைய கடினத்தன்மை குறித்த ஒரு வெளிச்சம் உண்டாக வேண்டும். जरूर सारी बातों में हमें जीवन से भी बढ़कर जीवन बनाने वाला हमारे साथ है. எல்லாவற்றிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். जरूर हम परमेश्वर से जन्म पाने के चलते हमारा विश्वास से इस संसार को हम जीत सकते हैं. உண்மையாகவே நான் தேவனால் பிறந்திருக்கிறபடியினாலே எனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். लेकिन दानियल ने जैसा उन बातें जब प्रकट हुई तो वो उसके ऊपर ज्यादा ध्यान लगाया और उसी के परिणाम वो उपवास के साथ परमेश्वर की तलाश में है. ஆனால் இங்கே தானியேலோ எப்பொழுது இந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டதோ அவைகளை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தபடியினாலே அவன் 3 வாரங்களாய் உபவாசிக்கிறான். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. मेरे भाई बहन सेवकाई में परमेश्वर आपको इसलिए नहीं लगाया कि ठीक है इस मसीह अच्छा करके बोल के चले जाने के लिए. वहां काम करने वाली आत्माओं का परख और वहां का देश में काम करने वाली आत्माओं का परख, कुटुंब में काम करने वाली आत्माओं का परख, संस्थाओं में कलीसियाओं में काम करने वाली आत्माओं की परख आपको बहुत जरूरी है. उसको इस उपवास प्रार्थना प्राप्त करने के लिए आप तलाश करें. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களுடைய ஊழிய பகுதிகளிலே உங்களை வைத்திருப்பதனுடைய காரணம் இது மாத்திரமல்ல, இயேசு நல்லவர் என்று சொல்வதற்காக. ஆனால் உங்களுடைய இடத்திலே சுற்றி திரிகிற அந்தகாரத்தின் காரியங்களையும் உங்களுடைய குடும்பங்களிலும் ஸ்தாபனத்திலும் மற்ற பகுதிகளிலும் காணப்படுகிற எல்லா விதமான இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் அடையாளம் கொண்டு கொள்வதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். इसी के लिए ताकत को चाहते हुए अपने लोगों को ताकत वाला बनाने के लिए आपका एक बहुत बड़ा जिम्मेदारी है आने वाले दिनों में. எனவே வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கு அதற்கான பலத்தை பெற்றுக்கொண்டு உங்களோடு கூட இருக்கிறவர்களுக்கும் அந்த பலத்தை நீங்கள் கற்றுக் கொடுப்பதற்கான பெரிய ஒரு கடமை உங்களுக்கு உண்டு. अपने परिवार को ताकत देने की आवश्यकता है. உங்களுடைய குடும்பத்திலே அந்த பலத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் अपने உண்டு. बच्चों को उस ताकत को देने की आवश्यकता है. உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே அந்த பலத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் உண்டு. कलीसिया के सदस्यों को देने की आवश्यकता है. உங்களுடைய சபைகளின் அங்கத்தினர்களுக்குள்ளே அதை கொண்டு வர வேண்டிய அவசியம் अगर உண்டு. वो प्रकाश आपके अंदर नहीं है तो आप कैसा करेंगे? உங்களுக்குள்ளே இந்த பிரகாசம் இல்லைன்னா நீங்க எப்படி இதை செய்ய முடியும்? अगर आप ताकत वाला नहीं है दूसरों का ताकत कैसा दिलवाइएगा? உங்களுக்குள்ள இந்த வல்லமையும் பலனும் இல்லைன்னா நீங்க மற்றவர்களை எப்படி பலப்படுத்துவீர்கள்? पत्रस से प्रभु ने कहा तुम पगले स्थिर हो जाओ, तुम्हारे भाइयों को स्थिर करो. எனவே தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் பேதுரை பார்த்து, முதலாவதாக நீ ஸ்திரப்பட்ட பின்பு அதற்கு பிற்பாடு உன் சகோதரரை ஸ்திரப்படு. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. इसलिए मैं इन बातों को आपके सामने लाने के लिए कोशिश कर रहा हूं. எனவே இந்த காரியங்களை உங்கள் மத்தியிலே கொண்டு வருவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். मेरी बात को समझने के लिए आपको एक और काम थोड़ा बहुत करना होगा. என்னுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு இன்னும் ஒரு வேலையை நீங்கள் செய்ய வேண்டியதா இருக்கும். कई साल के पहले मैंने 10 घंटा का एक प्रचार किया हूं. நான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பதாக 10 மணி நேரங்கள் அடங்கின செய்தியை நான் मैंने சொன்னேன். अपने उस समय के सेवकों को बैठा के बाइबल स्टडी के रूप में लिया था. அந்த நாட்களில் உள்ள ஊழியர்களை நான் அழைத்து வந்து நான் பைபிள் ஸ்டடியாக அதை எடுத்தேன். तमिलनाडु के कन्वेंशन में मैंने उसको प्रचार भी किया. நான் தமிழ்நாட்டினுடைய கன்வென்ஷன்ல அதை நான் பிரசங்கமாக செய்திருக்கிறேன். वो टीचिंग 10 घंटे का है. அந்த டீச்சிங் ஆனது 10 மணி நேரம் அடங்கியது. वही कैसेट जो है मुझे दुनिया में प्रसिद्ध कराया. அந்த கேசட் தான் உலகத்திலே அதிகமா என்னை பிரசித்தப்படுத்தி விட்டது. उसमें क्या मैं लाने के लिए कोशिश किया हूं. அதிலே நான் எதை கொண்டு வர முயற்சி செய்தேன்? पुराना नियम की सारी घटनाएं, सारे लोग, सारी बातें एक ही वचन के ऊपर निर्भर है. பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா காரியங்களும் சம்பவங்களும் ஒரு வசனத்தை ஆதாரமாக கொண்டுள்ளது. एक ही भविष्यवाणी के ऊपर निर्भर है. ஒரே ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆதாரமாக கொண்டுள்ளது. उसी प्रकार नया नियम की बातें, नया नियम के दिनों की बातें एक वचन के ऊपर आधारित है. इसलिए आने वाली बातों को हम समझने के लिए उस एक बात के ऊपर ध्यान देना आवश्यकता करके मैंने उसमें कहा. அப்படியே புதிய ஏற்பாட்டின் காரியங்களும் ஒரே ஒரு வசனத்தை ஆதாரமாய் கொண்டுள்ளது. எனவே வரக்கூடிய நாட்களின் காரியங்களை அறிந்து கொள்வதற்கு அந்த வசனத்தை நாம் அதிகமாய் கவனிக்க வேண்டிய அவசியம் உண்டு என்று சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். मैंने उसमें इस बात को साबित करने के लिए कोशिश किया वचन के आधार पर. நான் வசனத்தின் அடிப்படையிலே இதை நான் அங்கே அழுத்தி சொல்வதற்கு முயற்சி पुराना செய்தேன். नियम में पहला भविष्यवाणी जो है उसी के ऊपर सारी बातें निर्भर है. பழைய ஏற்பாட்டிலே முதலாவது சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்திற்குள்ளாக
முழு ஒட்டுமொத்த காரியங்களும் அடங்கி இருக்கிறது. शायद आप इसके ऊपर ध्यान किए होंगे, प्रचार किए होंगे. ஒருவேளை இந்த காரியத்தை நீங்கள் கவனித்திருக்கலாம், நீங்கள் பிரசங்கித்திருக்கலாம். वो वचन यही है और वही भविष्यवाणी यही है. அந்த வசனமும் அந்த தீர்க்க தரிசனம் இதுவாய் இருக்கிறது. उस उत्पत्ति उसका 3रा अध्याय का 15वां पद. उत्पत्ति उसका 3रा अध्याय ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். यहाँ शैतान को प्रभु एक श्राप की बात करता परंतु एक भविष्यवाणी के रूप में कहता है. அங்கே ஆண்டவர் சர்ப்பத்தை சபிக்கிற அந்த நேரத்திலே அதை தீர்க்க தரிசனமான ஒரு காரியமாய் சொல்லுகிறார். और यहाँ प्रभु सांप अर्थात लूसीफर अर्थात अजगर शैतान से कहता है. அங்கே சர்ப்பமாக இருந்த அந்த சாத்தானை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், मैं तेरे और इस स्त्री के बीच में और तेरे वंश और इसके वंश के बीच में बैर उत्पन्न करूंगा. वो तेरे लिए तेरे सिर को कुचल डालेगा और तू उसकी एड़ी को डसेगा. உனக்கும் சிரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். हिंदी में एक थोड़ा सा जोड़ा गया है, मैं उस पर विश्वास नहीं करता हूं. ஹிந்தியில ஒரு காரியம் இணைக்கப்பட்டிருக்குது, நான் அதை விசுவாசிக்கிறது இல்ல. मैं उसको फिर पढ़ रहा हूं. நான் திரும்பமா வாசிக்கிறேன். मैं तेरे और इस स्त्री के बीच में और तेरे वंश और इसके बीच के बीच में बैर उत्पन्न करूंगा. உனக்கும் சிரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். या इसके वंश दिया गया है तो वंश के जगह पर बीज होना चाहिए. सीड. இங்க அங்க சந்ததின்னு எழுதப்பட்டிருக்குது ஹிந்தியில, அதுல சீடுன்னு வரணும். पुराना नियम की कितनी कैरेक्टर्स, कितने लोगों की कहानी को आप पढ़ते हैं. பழைய ஏற்பாட்டிலே நீங்க எத்தனை பேருடைய காரியங்களை கதைகளை இங்க வாசிக்கிறீங்களோ, जिसको परमेश्वर ने अपने कार्य के लिए हाथ में लिया, யாரை ஆண்டவர் தன்னுடைய வேலைக்காக கரத்தில் எடுத்தாரோ, वे इस वचन को पूरा करने के लिए कुछ भी करने के लिए तैयार रहे. அவர்கள் இந்த வசனத்தை நிறைவேற்றுவதற்கு எதையும் செய்ய துணிந்திருந்தார்கள். जान को देने के लिए तैयार रहे, உயிரை கொடுக்க ரெடியா இருந்தாங்க, धन को देने के लिए तैयार रहे, பொருட்களை கொடுக்க ரெடியா இருந்தாங்க, बच्चों को देने के लिए तैयार रहे, பிள்ளைகளை கொடுக்க ரெடியா இருந்தாங்க, कुछ भी करने के लिए तैयार रहे. எதையும் செய்ய ரெடியா இருந்தாங்க. क्योंकि ये वचन उनके जीवन में एकदम भीतर बैठाया गया था. ஏனென்றால் இந்த வசனம் அவர்களுக்குள்ளே ஆழமாக பதிக்கப்பட்டிருந்தது. इसका मतलब ये नहीं शैतान काम नहीं कर रहा था. இதனுடைய அர்த்தம் இதுவல்ல அங்க சாத்தான் வேலையே செய்யல. शैतान पूरा काम कर रहा था. சாத்தான் முழுவதும் வேலை செய்தான். वो स्त्री का बीज जगत में प्रकट न हो, அந்த சிறியனுடைய வித்து இந்த உலகத்திலே உண்டாகாமல் இருக்கும்படி किसी भी रीति से वो मिट जाए, எப்படியாகிலும் அவைகளை அழித்து விடணும். इसलिए शैतान लोगों के पीछे पड़े रहा जो प्रभु को पहचानते थे. எனவே ஆண்டவரை அறிந்திருக்கிற ஜனங்களுக்கு பிற்பாடு இந்த சாத்தான் இருந்து கொண்டே இருந்தான். इसलिए हाबील के पीछे पड़ा, எனவே தான் ஆபேலுக்கு பின்பதாக இருந்தான், और नूह के पीछे पड़ा, நோவாவுக்கு பின்பதாக இருந்தான், इब्राहिम के पीछे पड़ा, ஆபிரகாமுக்கு பின்பதாக இருந்தான், याकूब के पीछे पड़ा, யாக்கோபுக்கு பின்பதாக இருந்தான். लगातार मैं कहते जाऊंगा. நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி जब यीशु संसार में आया, எப்பொழுது இயேசு உலகத்திற்கு வந்தாரோ, उसको मुंह आने के लिए उसने बहुत कोशिश भी की. அவரை அழித்து போடும்படி எவ்வளவோ முயற்சி செய்தான். चट्टान से गिराने के लिए, அவன் அங்கே கன்மலையிலிருந்து கீழே விழும்படி, समुद्र में डुबाने के लिए, அவங்க சமுத்திரத்திலே ஆழமாய் தள்ளும்படி, लोगों के द्वारा पथरवाह करने के लिए, ஜனங்கள் மூலமாய் கற்களால் எரியப்படும்படி. जरूर यीशु मरने के लिए आया, உண்மையாகவே இயேசு மரிப்பதற்காக வந்தார். लेकिन उस तरीका से मरने के लिए आया जैसा ही परमेश्वर ने कहा था. ஆனால் ஆண்டவர் எப்படி சொல்லியிருந்தாரோ அப்படிப்பட்ட மரணத்திற்காக इस காத்திருந்தார். प्रकार की मृत्यु के लिए यीशु तैयार नहीं. ஆனால் இப்படிப்பட்ட மரணத்திற்காக ஆண்டவர் ஆயத்தமா இல்லை. इसलिए हेरोदेस को उसने खबर भेजा, எனவே தான் ஏரோதுக்கு சொல்லி அனுப்பினார், जाके बोलो यरूशलेम के बाहर कोई भविष्यद्वक्ता का मृत्यु नहीं होगी. போய் சொல்லு எருசலேமுக்கு வெளியில எந்த ஒரு தீர்க்கதரிசியும் கொல்லப்பட முடியாது. मैं 3 दिन चलूंगा, शैतानों को और दुष्टात्माओं को भगाऊंगा, मैं काम पूरा करने के बाद मैं जाऊंगा. நான் இருப்பேன், சத்துருடைய காரியங்களை அழிப்பேன், நான் கிரியை செய்வேன், அதெல்லாம் முடிச்சிட்டு தான் நான் போவேன். प्रभु के नाम की स्तुति महिमा हो. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. हाबील से लेकर ஆபேல் முதல் यीशु मसीह तक, இயேசு வரைக்கும் इस
उत्पत्ति का 3रा अध्याय का 15वां पद को पूरा होने में शत्रु विरोध करते रहा. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம் நிறைவேறுகிற காரியத்திலே சாத்தான் எதிரடையான காரியங்களை செய்து கொண்டே இருந்தான். मैं नए लोगों के वजह से एक बात को कहने के लिए चाहता हूं. புதுசா இருக்கிறவங்களுக்காக நான் ஒரு காரியம் சொல்ல விரும்புறேன். वो बहुत लंबी प्रचार है, அது ஒரு பெரிய பிரசங்கம். लेकिन एक बात को मैं कहने के लिए चाहता हूं. நான் ஒரு காரியம் சொல்ல விரும்புறேன். जब हव्वा और आदम एदेन बगीचा में थे, எப்பொழுது ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருந்தாங்களோ, शैतान किसके पास आया था? சாத்தான் யார் இடத்துல வந்தான்? बोलिए. சொல்லுங்க. हव्वा के पास आया था. ஏவாள் இடத்துல வந்தான். ये लोग दोस्त थे, அவங்க நண்பர்களானாங்க. दोस्त हो गए थे. அவங்க நண்பர்களாக ஆயிட்டாங்க. लेकिन जब परमेश्वर ने उनको बगीचा से बाहर कर दिया, எப்பொழுது ஆண்டவர் அவர்களை தோட்டத்திலிருந்து வெளியே போட்டாங்களோ, कभी अपना पुरानी दोस्त के पास चले आया शैतान? எங்கேயாவது பழைய சிநேகிதிகிட்ட அந்த சாத்தான் வந்ததா எழுதிருக்கா? बोलिए. சொல்லுங்க. कहीं नहीं, எங்கேயுமே இல்லை. हवा के पास भी नहीं गया, आदम के पास भी नहीं गया. ஆதாம்கிட்டயும் வரல, ஏவாள்கிட்டயும் வரல. ठीक है, आदम तो उतना दोस्त नहीं था, लेकिन हवा तो गर्लफ्रेंड थी. ஆதாம் தான் நண்பனா இல்ல, ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலே ஏவாள் அங்கேயும் வரல. मैं कई लोगों को देखा हूं. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். कॉलेज करने के समय या काम करने के समय किसी से प्यार करेंगे, காலேஜ் படிக்கும்போது வேலை செய்யும்போது யார்கிட்டயாவது அங்க லவ் பண்ணுவாங்க, सेल्फी खींच लेंगे, அங்க செல்ஃபி எடுத்துக்குவாங்க, एक दूसरे के साथ और नींद में भी बोलेंगे आपके बिना मैं रहूंगा ही नहीं, रहूंगा नहीं. தூக்கத்துல கூட சொல்லுவாங்க நீ இல்லாம என்னால வாழ முடியாது. लेकिन घर वाले जब मालूम हो जाएगा तुरंत लड़की को किसी और के हाथ में धर लेंगे. வீட்டுக்காரங்களுக்கு தெரியும், அந்த உடனே டக்குன்னு பிள்ளைய பிடிச்சி ஒரு பையன்கிட்ட கொடுத்துட்றாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ये लड़का बोलेगा मैं तेरे बिना मैं जीऊंगा नहीं, लेकिन ये भी दूसरे लड़की के साथ जिएगा. இந்த பையனும் அப்படிதான் ஒரு காலத்துல சொன்னா நீ இல்லாமல் என்ன வாழ முடியாது, ஆனா இவனும் ஒரு பிள்ளையை கட்டிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். ये लव मैरिज का असलियत है. இதுதான் லவ் பண்றவங்களுடைய அந்த உண்மையான நிலைமை. लेकिन मैंने देखा ஆனா நான் பார்த்திருக்கேன், कई साल के बाद भी அநேக ஆண்டுகள் போய் சென்ற பிற்பாடும் इसको भी बच्चा हो गया, उसको भी बच्चा हो गया, இவளுக்கும் குழந்தைகள் பிறந்து குடும்பத்துல அவனுக்கும் குழந்தைகள்லாம் உண்டாயிருச்சு. शायद नाती पोता होने के बाद ஒருவேளை பேர பிள்ளைகள்லாம் வந்த பிற்பாடும் उस औरत से, अभी तो लड़की नहीं रहेगी, औरत नहीं बुढ़ी से, இப்போ அவ பிள்ளை வாலிய பிள்ளையா இல்ல, இப்ப வயசாகி கிளவி ஆயிட்டா. बुढ़ी से कहीं मुलाकात हो जाएगी, पुराना प्यार चले जाएगा. कैसी है, कैसी है. வயசான கிளவியான பிற்பாடும் எங்கேயாவது பார்த்த உடனே மறுபடியும் அந்த காரியங்கள் உண்டாகுது. मैं लव करके मैरिज नहीं किया इसलिए मुझे मालूम नहीं, कुछ लोगों को मालूम है. நான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணல, அதனால எனக்கு தெரியாது, ஆனா இங்க கொஞ்சம் பேருக்கு தெரியும். इसलिए लड़की लो लव करने के पहले सोच लो. எனவே பெண் பிள்ளைகளே நீங்க லவ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. जो बुढ़ी होने के बाद भी वो रहेगा कैसे. நீங்க வயசாகி கிளவியான பிற்பாடும் அது வரும். हेलो, ध्यान से सुनिए, கவனமா கேளுங்க. ऐसा गर्लफ्रेंड थी हवा जो है, सुनो ना तुम्हारा सुंदरता बढ़ जाएगा, इसको खाओगे, पति से बिना पूछ के खा भी ली है और दी भी है. அவ்வளவு நெருக்கமான கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா நீ இதை சாப்பிட்டானா உன் அழகுலாம் அதிகமாயிரும் அப்படிலாம் ரொம்ப சொல்லி கணவனுக்கே தெரியாம சாப்பிட்டா சாப்பிட வச்சுட்டா. उतना क्लोज फ्रेंड थी, அவ்வளவு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. लेकिन उसके बाद शैतान कभी हवा को खोजा ही नहीं. ஆனா அதுக்கு பிற்பாடு தோட்டத்தோட்டு வெளியே வந்த பிற்பாடு ஏவாளை இந்த சாத்தான் தேடவே இல்லை. लेकिन उसका नजर रहा उसके नस्ल पर जो हाबिल रहा. ஆனா அதற்கு பிற்பாடு அந்த சத்ருவாகிய சாத்தானுடைய கண்கள் ஏவாளின் மேல இல்ல, ஏவாளுடைய வித்தாகிய ஆபேலின் மேல இருந்துச்சு. क्योंकि ये हाबिल परमेश्वर की कृपा पाया हुआ. ஏனென்றால் இந்த ஆபேல் தேவனுடைய தயவை பெற்றவனாய் இருந்தான். ध्यान से सुनिए, நல்ல கவனிங்க. हाबिल के पीछे किया काइन के द्वारा. ஆபேலுக்கு பின்பதாக வந்தான் காயின் மூலமாக. बाइबल बतलाती है काइन
को अपना लिया, काइन के द्वारा हाबिल को खत्म करने के लिए वो सक्सेसफुल भी रहा। காயினை கைக்குள்ள போட்டு ஆபேலை கொலை செய்து அதிலே வெற்றியும் கண்டான். क्योंकि ஏனென்றால் वो जानता था அவனுக்கு தெரியும் स्त्री का बीज मेरे लिए खतरा है, இந்த ஸ்திரீயினுடைய வித்து எனக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். मेरा सिर को कुचलने का ताकत उसी का, हवा को नहीं, हवा की बीज को। என்னுடைய தலையை நசுக்குகிற அந்த காரியம் ஏவாளிடத்துல இல்ல, ஏவாளுடைய வித்துல இருக்குது. रोमन कैथोलिक बाइबल में हवा करके लिखा है नहीं है, लेकिन हवा के बीज। ஆனா ரோமன் கேத்தலிக் அந்த பைபிள்ல ஏவாள்னு எழுதப்பட்டிருக்குது, ஆனா அங்க எழுதப்பட்டிருக்கு ஏவாளின் வித்து. लेकिन परमेश्वर अपना कार्य को रोका नहीं, ஆனால் ஆண்டவர் தன்னுடைய வேலையை நிறுத்தல. काइन के द्वारा हाबिल समाप्त किया गया, लेकिन परमेश्वर ने हाबिल की जगह पर एक लड़का को प्रभु ने दिया। प्रभु की जय हो, हालेलुया। காயினுடைய மூலமாக ஆபேல் அழிக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் அதோடு ஆண்டவர் நிக்கல, அந்த ஆபேலினுடைய இடத்துல இன்னொரு மகனை ஆண்டவர் எழுப்பினார், தன்னுடைய வேலை செய்தார். लगातार कर सकता हूं, இந்த பிரசங்கத்தை நான் தொடர்ச்சியாய் செய்து கொண்டு போகலாம். मेरी बातें इसलिए मैं प्रकट करता हूं ताकि आप पूरा बाइबल को पूरा देखने के लिए ताकत पाएं। நான் இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்லுவதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் வேதத்தினுடைய முழு காரியங்களையும் தெளிவாய் அறிந்து கொள்ளும்படியா. सारे पुराना नियम यीशु मसीह तक की बात जो है, इस वचन को शत्रु समझता था, वो कार्य करता था। मनुष्य जाति जो परमेश्वर को पहचानते थे, वे लोग समझते थे, वे उसको विरोध में लड़ते रहे। இந்த ஒரு வசனத்தின் அடிப்படையிலே பழைய ஏற்பாட்டின் அவ்வளவு எல்லா காரியங்களும் இயேசுவானவருடைய காலம் வரைக்கும் உள்ள காரியங்கள் எல்லாம் இதன் அடிப்படையிலே நடந்து வந்தது. उसी ढंग से அதே போல नया नियम का एक वचन है, புதிய ஏற்பாட்டிலே ஒரு வசனம், जो वचन प्रभु यीशु ने कहा कूद, இயேசு தாமாகவே சொன்ன அந்த வசனம், उसी वचन के आधार पर पूरा संसार जेल रहा है। அந்த ஒரே வசனத்தின் அடிப்படையிலே முழு உலகமும் இயங்குகிறது. वो प्रेरितों के काम की किताब से लेकर आज तक चालू है। அது அப்போஸ்தலர் நடபடிகளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. वो कौन सा वचन है? அது என்ன வசனம்? मत्ती रचित सुसमाचार उसका 24वां अध्याय का 14 पद। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 14வது வசனம். मत्ती रचित सुसमाचार उसका 24वां अध्याय का 14 पद। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். उत्पत्ति के 3:15 जैसा जबरदस्त वचन है। ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம் எப்படி ஒரு வல்லமை நிறைந்த வசனமோ, और राज्य का यह समाचार सारे जगत में प्रचार किया जाएगा कि सब जातियों पर गवाही हो, तब अंत आ जाएगा। ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். इसलिए इस वचन का प्रचार, इस वचन का फैलाव हमेशा हमें याद करने की आवश्यकता है, जो परमेश्वर की सेवकाई में है। எப்பொழுது நாம் தேவனுடைய ஊழியத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோமோ, இந்த வசனத்தின் அடிப்படையிலே சுவிசேஷத்தை அறிவிக்கிற, சுவிசேஷத்தை கொண்டு வருகிற காரியங்களை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். परमेश्वर ने इसके लिए आपको चुना है, எனவே இதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார், इसलिए आपको ठहराया है। எனவே தான் ஆண்டவர் அந்த இடத்திலே உங்களை வைத்திருக்கிறார். बिन बिन भाषा बोलने वाले बिन बिन परिवार से आए हुए लोगों को परमेश्वर चुन चुन के अलग अलग जगह में रखा। எனவே வித்தியாசமான குடும்ப பின்னணியிலிருந்து, வித்தியாசமான மொழிகளினுடைய பின்னணியிலிருந்து ஆண்டவர்களை வேறு பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். लेकिन इस काम को रोकने के लिए किस प्रकार की आत्मा संसार में कार्य करेगी, इसको भी जानकारी करना आपको जरूरत है। இப்படிப்பட்ட வேலைகளுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட ஆவிகள் விரோதமாய் செயல்பட முடியும், அவைகளை குறித்த அறிவும் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். मैं उस प्रचार में நான் அந்த பிரசங்கத்திலே लगातार मैं एक एक कैरेक्टर के ओर लेते गया था, நான் ஒவ்வொரு கேரக்டரையும் கொண்டு வந்து நான் செய்து கொண்டே இருந்தேன். जो परमेश्वर के कार्य के लिए कार्य रखते थे, ஆண்டவர் அந்த ஆண்டவருடைய வேலைகளுக்கு ஆண்டவர் எப்பொழுது செயல்பட்டு கொண்டிருந்தார். लेकिन उसके पीछे एक और बात छिपी हुई है, उसको मैं आपको बतलाने के लिए चाहता हूं। நான் அதற்கு பிற்பாடு மறைந்திருந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். खास करके 4 आत्माएं उन दिनों में अलग अलग समय में अलग अलग काल में कार्य रखते रहा। அந்த நாட்களிலே 4 விதமான ஆவிகள் 4 விதமான காலகட்டங்களிலே 4 கோணங்களிலே செயல்பட்டது.
कान खोल के सुनिए, मैं एक गहरी बात में आपको ले जाके आपको प्रार्थना में ले जाने के लिए चाह रहा हूँ. நல்ல காதுகளை திறந்து கேளுங்க. இவைகளை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபத்திலே உங்களை வழிநடத்த விரும்புகிறேன். इन 4 आत्माएं जो बुरी आत्माएं हैं, जब परमेश्वर की योजना के विरोध में, परमेश्वर की बातों के विरोध में कार्य करने के लिए अपने को सौंपी है, वो उसके बारे में मैं कल विस्तारण रूप में बोलूंगा. இந்த இப்படிப்பட்ட 4 ஆவிகள், ஆண்டவருடைய காரியங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்த 4 ஆவிகள், இவைகளை குறித்து நாளைய தினத்தில் உங்களோடு கூட பேசுவேன். मैं आपको यहां बतलाने के लिए जा रहा हूं. நான் உங்களுக்கு இதை சொல்ல விரும்புகிறேன். 4 आत्माएं अलग अलग समय में, अलग अलग काल में कार्यरत रही है. அந்த 4 விதமான ஆவிகளும் 4 வித்தியாசமான காலகட்டங்களிலே செயல்பட்டது. लेकिन आने वाले साल में, ஆனால் வரக்கூடிய ஆண்டிலே इन 4 बुरी आत्माएं जो संसार पर कार्य करने के लिए वो जुट के मिलके काम करने वाली है. இந்த 4 ஆவிகளும் உலகத்திலே ஒன்றாக இணைந்து கிரியை செய்வதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. एक आत्मा जब कार्य किया, वहां के लोग गड़बड़ा गए और घबरा गए. ஒரு ஆவி கிரியை செய்த பொழுது அங்கே இருந்த ஜனங்களுக்குள்ளே பெரிய கலக்கமும் நடுக்கமும் உண்டாயிற்று. कल उस बात को आपको समझाने के समय आपको मालूम होगा. நாளை தினத்திலே நான் இதை சொல்லும் பொழுது உங்களுக்கு அது புரிய வரும். अगर 4 दुष्ट आत्माएं मिलके एक दूसरे का सिंक्रनाइज करके कार्य करने लगेगा, हमें कितनी ताकत का जरूरत पड़ेगा. ஆனால் இந்த 4 ஆவிகளும் இணைந்து விரோதம் செய்கிற தீய ஆவிகள் இணைந்து வரும் பொழுது நமக்கு எவ்வளவு பெரிய பலம் தேவையாயிருக்கிறது. इसलिए उपवास प्रार्थना रखी गई है. आने वाली दिनों की चुनौतियां, आने वाली दिनों की युद्ध, आने वाली लंबी बड़ा युद्ध को मन में रखते हुए हमें यहाँ एक नया बल प्राप्त करने के लिए हम कहां जुटे हैं. எனவேதான் இந்த உபவாச கூடுகையிலே வரக்கூடிய நாட்களிலே எழும்ப போகிற அந்த 4 ஆவிகளுடைய அந்த பெரிய போராட்டத்தை நாம் தாங்கிக் கொள்ளும்படியான ஒரு பலத்தை பெற்றுக்கொள்வதற்காக भाई गुणसेकरन इस बात को कहा था. குணசேகரன் இந்த காரியத்தை சொன்னாங்க. परमेश्वर का आत्मा हमारे बीच में कार्य करने के चलते, जबकि हमारे पास कुछ भी नहीं रहा, कुछ जमीन, एक पिता जमीन भी नहीं रहा, उस समय परमेश्वर के वचन देख के उसने हमें प्रतिज्ञा की, उसको पूरा करते हुए आज देख रहे हैं. அந்த நாட்களிலே எங்களுக்கு அந்த ஒரு காரியமும் இல்லாதிருந்த போதிலும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இவ்வளவு பெரிய காரியங்களை காண பண்ணி இருக்கிறது. उन दिनों में एक मोटरसाइकिल में हम लोग 8 लोग यात्रा करते थे. ஒரு மோட்டார் சைக்கிள்ல நாங்க 8 பேர் நாங்கள் பிரயாணம் பண்ணி இருக்கிறோம். 7 लोग 7 लोग नहीं 8 लोग काम यात्रा करते थे. நாங்கள் 8 பேர் நாங்கள் பிரயாணம் பண்ணி இருக்கிறோம். दाऊद नगर से वहां अरवल तक हम लोग 8 लोग कैसे जाते थे, मैं आपको बतलाऊंगा. நான் எப்படி போனேன்னு உங்களுக்கு சொல்றோம். நாங்க தாவூத் நகர்ல இருந்து அரவலுக்கு நாங்க போயிருக்கிறோம். एक उदाहरण के लिए मैं बोल रहा हूं. நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். सकरा रास्ता रहा, सिंगल रोड रहा. அங்கே அது வந்து சிங்கிள் ரோடு. और उक्कड़ खपड़ का रोड रहा. அங்க மேடு பள்ளம் குண்டு குழிமா இருந்துச்சு. पुराने राजदूत मोटरसाइकिल एक रहा. அங்க பழைய ராஜ்தூத் மோட்டார் சைக்கிள் இருந்துச்சு. उसके पीछे मैं 2 जन का बैठा देता था. அதற்கு பின்னாடி அந்த கேரியர் மாதிரி இருக்கும், அதுல 2 பேரை உட்கார வச்சேன். सामने किसी छोटे जवान को या छोटे लड़का को बैठाते थे. நான் முன்னாடி ஒரு சின்ன வாலிப பையனை நான் உட்கார வச்சேன். 4 लोग. 4 ஆயிடுச்சு. 2 साइकिल में 2 लोग थे. 2 சைக்கிள்ல 2 பேரு. इधर 2 इधर 2. இங்க 2 பேர், இங்க 2 பேரு. एक जन उसका हैंडल बार पकड़ते थे, दूसरा जन दूसरा का हैंडल बार पकड़ते, खींच के हम लोग एकदम प्रोसेशन चलते थे. நாங்க பெரிய அணிவகுப்பு மாதிரி இந்த மோட்டார் சைக்கிள்ல உள்ளவங்களை ஒருத்தங்க பிடிச்சு இதை பிடிச்சு நாங்க அப்படியே 8 பேர் நாங்க போவோம். 8 लोग सेवकाई में जाके वहां कहीं कोने में खड़ा होके एकदम मन का दीप जला गीत गाते थे. நாங்க அப்படியே பெரிய அணிவகுப்பு போன மாதிரி போய் ஒரு இடத்துல போய் நாங்க அங்க சுவிசேஷ பாடல்களை பாடுவோம். आजकल हमारे पतियों के लिए एक मोटरसाइकिल, पत्नी के लिए एक मोटरसाइकिल. இந்த நாட்களில கணவனுக்கு தனியா மோட்டார் சைக்கிள், மனைவிக்கு தனியா மோட்டார் சைக்கிள். क्योंकि बच्चों को ले जाना पड़ता. मैं गलत नहीं समझ रहा हूं, लेकिन हमारा सुविधा इतना बढ़ गई है. நான் தப்பா சொல்லல, என்ன பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போனோம், என்ன நம்முடைய வசதிகள் அவ்வளவு அதிகமாயிடுச்சு. उन दिनों का आंसू ने आपको इतना फैला दिया, इस आंसू को नहीं जानने वाला बेवकूफ लोग कभी-कभी बकते रहते हैं. அந்த நாட்களிலுடைய கண்ணீரின் விளைவுகள் இன்னைக்கு இவ்வளவு பெரிய காரியங்களை கொண்டு வந்திருக்குது. அவைகளை அறியாதவர்கள் வாயில வந்ததை பேசலாம். हम लोग छाती पीट पीट के रोते थे. நாங்க
நாங்கள் எங்களுடைய இதயத்தை அடித்து அடித்து மார்பை அடித்து அடித்து அழுவோம். कभी अनजाना अंधकार जगत प्रभु को पहचानेगा. எப்பொழுது இப்படிப்பட்ட அந்தகாரம் நிறைந்த அந்த ஜனங்கள் தேவனை அறிவார்கள்? गांव-गांव में परमेश्वर का वचन कैसा जाएगा? கிராமம் கிராமமாக தேவனுடைய சுவிசேஷம் எப்படி போகும்? हम लोग मुट्ठी बांध के कुछ उतने लोग हैं, कैसा जाएगा? நாங்கள் கையில எண்ணிக்கொள்ளுகிற அளவுக்கு ஒரு சின்ன கூட்டமா இருக்கிறோமே. हमारा आंसू नहीं रुकती थी, எங்களுடைய கண்ணீர் அங்கே நின்றபாடில்லை. नदी की नहीं बह रही थी. அது நதியை போல புறப்படும். हम लोग छाती पीट पीट के जैसा एक बच्चा मर जाने से मां रोती वैसे रोते थे. நாங்க பிள்ளையை பறிகொடுத்த தாய் எப்படி மார்பு அடிச்சு புலம்போட அப்படி நாங்கள் புலம்பினோம். वही 5 दिन वही हम लोगों की प्रार्थना रहा. அந்த 5 நாட்கள் எங்களுடைய ஜெபம் அப்படிதான் இருந்துச்சு. उसकी बातें अभी आप और हम यहाँ हैं. அந்த நாட்களுடைய பலன்களை தான் இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, இங்க இருக்கிறீங்க. आप हैं நீங்க और इसके अलावा இதனுடைய இது மாத்திரம் இல்ல, उसी ढंग का उपवास प्रार्थना में शामिल होने के लिए आए हैं. அப்படிப்பட்ட உபவாச கூடுகையில கலந்து கொள்ள தான் நீங்க வந்திருக்கீங்க. इसलिए எனவே आपको आने वाली चुनौतियों को सामना करने के लिए ताकत का दरकार है. எனவே வரக்கூடிய நாட்களுடைய சவால்களை எதிர்கொள்வதற்கு பலன் வேணும். जैसा प्रभु ने मुझे थोड़ा सा प्रकाश दिया, वो 4 बुरी आत्माएं मिलके सिंक्रनाइज होके कार्य करने के लिए पूरा तय कर लिया है. उसको सामना करने के लिए आपको प्रकाश और खूबियों की आवश्यकता है. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின அந்த கொஞ்ச காரியத்தின் அடிப்படையில் இந்த 4 விதமான ஆவிகளும் ஒன்றோடு ஒன்று ஒன்றிணைந்து கிரியை செய்வதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி காரியங்களை செய்துவிட்டது. அவைகளை எதிர்கொள்வதற்கு நமக்குள்ளே பலன் வேணும். मेरे प्यारा, मैं आंसुओं के साथ आपसे हाथ जोड़ के विनती करूंगा. மிகவும் எனக்கு பிரியமானவர்களே, என்னுடைய கரத்தை கூப்பி கண்ணீரோடு கூட நான் கேட்டுக்கொள்வேன். मैं एक जन के पांव पकड़ के मैं आंसुओं के साथ विनती करूंगा. நான் ஒவ்வொருவரும் உங்களுடைய கால்களை நான் பிடித்து கண்ணீரோடு நான் கெஞ்சுவேன். अगर आप आने वाली आफतियों को देखेंगे, जैसा आप सोच रहे हैं, जैसा आप जीवन निर्वाह कर रहे हैं, वैसा नहीं करेंगे. ஒருவேளை நீங்கள் வரக்கூடிய நாட்களினுடைய அந்த பெரிய ஆபத்தை தெளிவாய் பார்ப்பீர்களானால் நீங்கள் வாழுகிறபடி, நீங்கள் நடந்து கொள்கிறபடி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ மாட்டீங்க. आपका बर्ताव एक दूसरे के साथ ऐसा नहीं रहेगा. ஒருவரோடு மற்றவரோடு இருக்கிறதான இந்த காரியங்கள் ஐக்கியங்கள் இப்படி இருக்காது. दूसरे के घायल करके उसको कामयाब न होने के लिए आप यत्न नहीं करेंगे कभी भी. மற்றவர்களை காயப்படுத்தி அவர்களை எதைக்கும் உபயோகம் இல்லாதவர்களாய் மாற்றக்கூடிய வேலை நீங்க செய்ய மாட்டீர்கள். जिसको जिसको खूबी है उसको निकाल के फेंक के उसको नालायक बनाने के लिए आप काम नहीं करेंगे. மற்றவரிடத்தில் இருக்கிறதான அவருடைய திறமைகளையும் அவருடைய காரியங்களையும் ஒண்ணுமில்லாமல் ஆக்கி வெளியே கொண்டு வந்து அவர்களை உபயோகமற்றவர்களாய் மாற்றுகிற வேலையை செய்ய மாட்டீங்க. कमजोरियों में ताकत देने के लिए आप लगातार कार्य करेंगे. அவர்களுடைய பலவீனத்திலே நீங்கள் பலன் கொடுக்கத்தக்கதான வேலையை தொடர்ந்து செய்வீங்க. विकास करने के लिए आप कार्य करेंगे. அவர்களை நீங்கள் மிக மேலே கொண்டு வருவதற்கு வேலை செய்வீங்க. के चलने के लिए आप कार्य करेंगे. அவர்கள் நடப்பதற்கும் முன்னேறி செல்வதற்கும் வேலை செய்வீங்க. आपकी बोली, आपकी चाल चलन, आपके रवैया बिल्कुल बदल जाएगा. உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய முறைமைகள், உங்களுடைய செயல்பாடுகள் முற்றிலும் மாறிவிடும். इसलिए रो रो के उस बल और ताकत को प्राप्त करने के समय में आप और हम यहां जुटे. எனவே நாம் அழுது புலம்பி அப்படிப்பட்ட பலத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாட்களுக்கு வந்திருக்கிறோம். इसलिए हम उपवास प्रार्थना में आए हैं. எனவே தான் உபவாச நாட்களுக்கு வந்திருக்கிறோம். आपको एक प्रकाश का आवश्यकता है. எனவே உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு मैं फिर அவசியம். कहने के लिए चाहता हूं, நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். आपको आने वाली आफती के बारे में एक प्रकाश का आवश्यकता है. வரக்கூடிய நாட்களின் ஆபத்துகளை குறித்த ஒரு வெளிச்சத்திற்கு அவசியம் உண்டு. जो आपके बच्चों को निकाल सकता है. அது உங்களுடைய பிள்ளைகளையும் விழுங்கக்கூடிய காரியமா இருக்குமே. इतनी ताकत रखती है वो बुरा आत्मा है. அவைகளுக்கு அவ்வளவு பலன் உண்டு. आपके भविष्य को निकालने की ताकत रखती है. உங்களுடைய எதிர்காலத்தை விழுங்கி போடுகிற பலன் உண்டு. इसलिए छाती पीट कर चिल्ला के प्रार्थना करने की आवश्यकता दिखाई पड़ेगा. எனவே மார்பை அடித்து புலம்பக்கூடிய நாட்கள் வரும். उन 4 आत्माओं के बारे में कल मैं आपको प्रकाश देने के लिए चाहूंगा. அந்த 4 ஆத்துமாக்களை ஆவிகளை குறித்த வெளிச்சத்தை நாளை தினத்திலே உங்கள் முன்பதாக வைப்பேன். घबराहट में लाने के लिए नहीं, உங்களை நான் பெரிய கலக்கத்திற்குள்ளே கொண்டு வருவதற்காக அல்ல. उसके ऊपर भी परमेश्वर से जन्मा हुआ व्यक्ति बल प्राप्त करके विजय प्राप्त करने वाला, कहेंगे हमारा विश्वास जो हमारा विश्वास जयवंत से भी बढ़कर जयवंत हमें बनेगा, क्योंकि उसने हमसे प्रेम किया. அவைகளுக்கு மத்தியிலே அவைகளின் மேல வெற்றியை கொண்டு வருவதற்கு தேவனால் பிறந்திருக்கிற நமக்குள்ளே ஆண்டவர் தந்திருக்கிற அந்த விசுவாசம் காரியங்களை செய்ய முடியும். ஏனென்றால் அவர் நம்மை அன்பு கூறுகிறார். आपके ऊपर का अभिषेक का तेल काफी नहीं है.
உங்கள் மேல இருக்கிற அபிஷேகத்தின் எண்ணெய்க்கு தேவை உண்டு. आपका अभिषेक इन सारी बातों को मुकाबला करने के लिए काफी नहीं है. உங்கள் மேல இருக்கிற அபிஷேக தைலம் போதுமானதாக அல்ல. एकदम उमड़ने की आवश्यकता है. அது இன்னும் நிரம்பி வழிய வேண்டிய आत्मा में அவசியம். भर के उमड़ने की आवश्यकता है. ஆவியில் நீங்கள் அபிஷேகத்தினால் நிறைந்து நீங்கள் நிரம்பி வழிகிற அனுபவம் नदी வர வேண்டும். किनारे बहाने की आवश्यकता है. அது நதியை போல புறப்பட வேண்டிய அவசியம் உண்டு. मैं फिर कहने के लिए चाहता நான் हूं, திரும்பமா சொல்ல விரும்புகிறேன். आपको डराने के लिए इन बातों को नहीं कह रहा உங்களை हूं. பயமுறுத்துறதுக்கான சொல்லல. कल मैं कहूंगा जरूर कुछ लोग डर जाएंगे, நாளைக்கு நான் பகிர்ந்து கொள்ளும்போது உண்மையிலே கொஞ்சம் பேர் பயந்துருவீங்க. इसलिए मैं रात को आपका नींद को खराब करना नहीं चाहता हूं. எனவே இரவுல பேசி நான் உங்களுடைய தூக்கத்தை கெடுக்க விரும்பல. लेकिन मैं ये कहने के लिए चाहता हूं, ஆனால் இதை சொல்ல விரும்புகிறேன். अगर आप सच्चे दिल से प्रार्थना करने के लिए यहाँ इकट्ठे हैं, ஒருவேளை நீங்க உண்மையான இருதயத்தோடு கூட இங்க ஜெபிக்க வந்திருப்பீங்கன்னா जहाँ आप हैं वहाँ खड़े हो जाएं. எங்க நீங்க இருக்கிறீங்களோ எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.